வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களே, இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 8 வழிகள் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையிலே செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, நாம் கடந்த தொகுப்பிலே கடைசியாக நாம் பற்றிலிருந்து விடுபடுதல் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பை பார்த்தோம். பற்றிலிருந்து விடுபட்டால்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். எனவே இன்றைய தலைப்பு சந்தோஷம். இந்த அம்மா சொன்ன மாதிரி, சந்திரா அம்மா சொன்ன மாதிரி, ஆன்ம தூய்மை பெறுவதற்கு 8 படிகள்ல முதல் படியாகிய சுவாசத்தை முறைப்படுத்துதல் பார்த்தோம். 2வது படியாகிய உடற்பயிற்சி ஆசனம் பார்த்தோம். 3வது படியாகிய கடவுளிடம் உன்னை ஒப்படைத்தல் அதை பார்த்தோம். 4வது படியாகிய சுய ஆராய்ச்சி என்கின்ற அகத்தாய்வை பார்த்தோம். 5வது படியாகிய பற்றிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பார்த்தோம். இன்று 6வது படியாகிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பரவசமா இருக்கும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நினைக்கிறது ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பது ஒன்றாக இருக்கிறது. அப்ப நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றாக இருப்பதால் தான் இந்த சந்தோஷத்திலே நமக்கு அமைதி வாழ்க்கையிலே கெடுகிறது. இதைத்தான் மகரிஷி அவர்கள் கூட சொல்லும் பொழுது, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி என்கின்ற கவியிலே மகரிஷி அவர்கள் மிகவும் அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். இறைவனை விட நாம் பெரியவன் என்று நாம் மனதிலே அகங்காரத்திலே நினைத்து கொண்டு நாம் ஒரு கணக்கை இடுகிறோம். ஆனால் நாம் ஒரு கணக்கிட்டு அதன் வழி நாம் செல்லலாம் என்று நம்முடைய வாழ்க்கை பாதையை தொடர்ந்தால் இறைவனுடைய கணக்கு வேறு ஒன்றாக இருக்கிறது. அப்ப அந்த இறைவனுடைய கணக்கு வேறு ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது நாம சில விஷயங்களை வாழ்க்கையிலே மறந்து விடுகிறோம். அன்பர்களே, நாம் அத்தனை பேருமே வாழ்க்கையிலே எங்கு பிறக்க வேண்டும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கு பிறக்க வேண்டும், எப்போது பிறக்க வேண்டும், எங்கு அல்லது யாருக்கு பிறக்க வேண்டும், இந்த 3 ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இந்த 2ம் அதுக்கு அடுத்த நிலைகள். முதல் 3 அடுத்த நிலைகள் எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும். அடுத்ததா எங்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும், எப்போது இறக்க வேண்டும். இந்த 8 நிலைகள், இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 8 படிகள் சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் இப்படி 8 நிலைகளிலே தாயினுடைய கருவறையிலே நாம் கருவாக உருவாகும் பொழுதே தீர்மானம் செய்யப்பட்ட ஒன்று. அப்போ தீர்மானம் செய்யப்பட்டதுல எது நடக்கிறதோ அது நடக்கும். நடக்கின்ற ஒன்றை நம்மால் தடுக்க இயலாது. ஏன் சொன்னா, நடக்கின்ற ஒன்றை இந்த பிறவியிலே நமக்கு படைத்தது இறைவன். அதைத்தான் நாம கர்மா அல்லது விதி அல்லது பதிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதை நம்மால தடுக்க முடியாது. ஆனால் அதனுடைய தாக்குதலை நம்மால் 99% குறைத்து கொள்ள முடியும். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கர்மாவை படைத்தது இறைவன். இறைவனால் படைக்கப்பட்ட கர்மாவை இறைவனால் திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு குருவுக்கு மட்டுமே உண்டு. அப்ப எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் யாரை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவை பிடிக்கணும். அப்ப குருவை பிடிச்சிட்டா மட்டும் போராது.
நாம என்ன நினைச்சுக்கிறோம், குரு அப்படின்னு சொன்னா குருவனுடைய ஒரு படத்தை நம்ம பேக்கெட்ல வச்சுக்கிட்டாலோ, இல்ல குருவனுடைய படத்தை நம்ம வந்து அதே ஒரு இது மாதிரி ஒரு பென் மாதிரி வச்சுக்கிட்டாலோ, அது வந்து குருவனுடைய தன்மை அல்ல. முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, குரு என்பவர் ஒரு மனிதர் அல்ல. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நம்ம சமகாலத்திலே குரு நம்மோடு நடமாடும் தெய்வமாக விளங்கியதால் தான் நாம வந்து குரு கிட்ட பழகின ஒரு உணர்வு. ஆனால் குரு என்பவர் ஒரு மனிதர் அல்ல. குரு என்பவர் ஒரு தன்மை. அந்த தன்மை குருவனுடைய கிருப்பை, குருவனுடைய கடைக்கண் பார்வை எப்பொழுது நமக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதே இந்த சந்தோஷம் என்பது நம்முடைய மனதிலே ஏற்பட்டுவிடும். ஆனால் இதைத்தான் ரிஷிகள், மகான்கள், யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதர்ச்சையா லாப சந்துஷ்டகா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அப்படின்னா என்ன பொருள்? சந்தோஷம் என்பது நான் நினைத்து ஏற்படுவது அல்ல. அது தானாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. அது எதேச்சையாக நிகழ்கின்ற நிகழ்வுதான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷம்தான் நீங்க பல முறை வாழ்க்கையில வந்து அந்த நம்ம முன்னாடி ஒரு ஹாப்பி டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த நிலையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சந்தோஷம் மட்டும் நம்ம மனசுல நிலைச்சு நிற்கும். நமக்கு அன்னைக்கு அவரை மீட் பண்ணது, அன்னைக்கு அவர் கூட நம்ம சந்தோஷமா அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு எதேர்ச்சியாக நடக்கிறது. நம்மளே சொல்றோம் இல்லையா, நான் உங்க கூட இப்படி உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கல, நான் உங்க கூட பேசுவேன்னு நினைக்கல, இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு எதேர்ச்சியாக நடக்கிறது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே எந்த ஒண்ணுமே திட்டமிட்டு வருவது அல்ல சந்தோஷம். அதைதான் மகான்கள் என்ன பண்ணுங்க, எதேச்சையாக வருகின்ற சந்தோஷம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம அத்தனை பேருக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கும். என்னங்க ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, வாழ்க்கையில எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றீங்களே, அப்ப எனக்கு வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்தால், உடல் சார்ந்த துன்பம் வந்தாலோ, மனம் சார்ந்த ஒரு துயரம் வந்தாலோ நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் இது மகான்கள் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன அந்த 8 விதிகள் தான். அந்த விதியில என்ன இருக்கிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து நடக்கிறது. அப்ப விதிப்படி நடக்கின்ற ஒன்றை, நம்முடைய விதி என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு ஒரு குருவை பிடிக்கும் பொழுது நம்முடைய மதியின் மூலமாக அந்த தாக்குதலை குறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கும் பெயர்தான் சந்தோஷம். அப்ப சந்தோஷம் என்பது மன மகிழ்ச்சி மட்டுமல்ல, துக்க நிலையிலும் கூட, ஒரு துக்க நிலையிலும் கூட நாம வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பது. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். ஒரு இதுல வந்து சுதாமா, சுதாமானா குசேலர், உங்களுக்கு தெரியும். சுதாமா தன்னுடைய நண்பன் கிருஷ்ணனை பார்ப்பதற்காக அவருடைய ராஜ்யத்துக்கு வருகிறார். அப்போ வரும் பொழுது அவர் உள்ள நுழையிறாரு அரண்மனைக்குள்ள. ஒரு பக்கம் வந்து எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு நாளைக்கு, ஒருத்தருக்கு நாளன்னைக்கு, ஒருத்தருக்கு இன்னைக்கு மத்தியானம், ஒருத்தருக்கு 10 மணிக்கு இப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற ஒரு காவலாளி கிட்ட இவர் வந்து சொல்றாரு, கிருஷ்ணர்கிட்ட போய் உன்னுடைய நண்பன், பால்ய நண்பன் சுதாமா வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு செய்தி அனுப்புறாங்க. இந்த அரண்மனை காவலர் கொஞ்சம் தயக்கமா தான் போறாரு. ஏன்னா இவருடைய நிலை பார்த்தால் அப்படி இருக்கிறது. சுதாமா குச்சேலருடைய நிலை. நேரம் வந்து பயந்து பயந்து போய் கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றாரு, உங்களுடைய நண்பர்னு ஒருத்தர் சொல்றாரு, ஆளை பார்க்கறதுக்கு ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில, மெலிந்த உடல், எலும்பு தெரியுது, ஒரு கிழிந்த ஆடை, இப்படி இருக்கிறாரு. உங்களுடைய நண்பர் சொல்றாரு, பேர் சுதாமான்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே
கிருஷ்ணர் அங்கிருந்து எழுந்து ஓடி வருகிறார். வாசல் வரைக்கும், அரண்மனை வாயில் வரைக்கும் ஓடி வந்து சுதாமாவை ஆறத் தழுவி கட்டிக் கொள்கிறார். இருவர் கண்களிலும் கண்ணீர் பெருகுகிறது. அப்போ கிருஷ்ணர் சுதாமாவை உள்ள கூட்டிக்கிட்டு போய் ஒரு விஷயத்தை சொல்கிறார். சுதாமா, நான் புகழினுடைய உச்சத்திலே இருக்கிறேன். வாழ்க்கையில் எது எதெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் என்னிடம் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் எதையெல்லாம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்களோ அது ஒன்றுமே உன்னிடம் இல்லை. என் நிலையிலும் நான் எந்த விதமான ஒரு பதட்டமும் அகங்காரமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னுடைய நிலையிலும் ஒன்றுமே இல்லை என்றாலும் நீயும் எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லாமல் அதே அமைதி, ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கிறாய். இதுக்கு காரணம் என்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு குச்சேலர் கிட்ட வந்து கிருஷ்ணர் கேட்டு அவரே விடைய சொல்றாரு. ஏனென்றால் நாம் இருவரும் குருகுல கல்வியில் குருகுலத்திலே படிக்கும் பொழுது நம்முடைய குரு சாந்தி பீவி அந்த குருநாதர் கற்றுக் கொடுத்த அந்த கொள்கைகளை இன்று வரை நாம் கடைபிடிக்கின்றோம். அதனால்தான் நமக்கு வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை நாம் நடப்பவை அனைத்தும் நல்லவைக்கே என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றார். இப்ப பாருங்க, அப்போ இந்த இடத்துல வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ஆனால் நம்முடைய மனம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பலகீனம், நம்முடைய ஒரு வீக்னஸ் பாயிண்ட், இதுதான் பலகீனம் சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய பலகீனம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறது. இந்த ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய பலவீனம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு விவாதம் வரும். சாஸ்திரம் என்பது சத்தியம்னு நம்ம சொல்றோம், அதை நாம நம்புகிறோம். ஆனால் அந்த சாஸ்திரத்திலே சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம நடைபெறுத்தும் பொழுது நம்முடைய பலவீனத்தால் அதை நாம வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். இப்ப ஒரு கேள்வி உங்ககிட்ட, சாஸ்திரம் சத்தியமா, உங்களுடைய பலகீனம் சத்தியமா? இந்த இடத்துல இந்த கேள்வி வந்துடும். அப்போ நான் வந்து ஏத்துக்கிட்டேன்னா சாஸ்திரம் சத்தியம், நான் ஏத்துக்கலேன்னா சாஸ்திரம் சத்தியம் இல்லை, சாஸ்திரம் பொய் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். சாஸ்திரம் சத்தியம் ஏற்றுக்கொள் என்று சொல்கிறது. நம்முடைய மனதனுடைய பலகீனம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாக்குவாதம் செய்கிறது. அப்ப இதுல இருந்து என்னங்க தெரியுது நமக்கு? மனம் என்பது ஒன்று, ஆனால் இந்த மனம், மனசுக்கு இன்னொரு பேர் என்ன? சுகம் அப்படின்னு பேர். மனசுக்கு இன்னொரு பேர். இந்த சுகம் என்ன பண்ணும்? சுகம்னா என்ன? நம்ம பலமுறை ஒரு கேள்வி கேட்போம். யாராவது ஒரு இறைவன் கிட்டையோ நம்ம குரு கிட்டையோ நீங்க வந்து வணங்கும் பொழுது, குருவே குருவே, இல்ல கடவுளே குடுவிலே, எனக்கு இன்னையிலிருந்து ஒரு தினமும் ஒரு 10 துக்கத்தை கொடு அப்படின்னு நம்ம எத்தனை பேர் கேட்போம்? நம்ம யாரும் கேட்க மாட்டோம். ஏன்? கேட்பது எது? நம்முடைய மனம். மனதனுடைய சுபாவம் என்ன? சுகம், சாந்தி, சந்தோஷம். அப்ப இந்த மனதிற்கு தேவை சந்தோஷம் மட்டும்தான். அப்ப அந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வார்த்தையில சந்தோஷம்னு ஒண்ணு சொல்லிட்டாலும் அந்த ஒண்ணு வந்து நம்ம உடலுக்குள்ளே மூன்றாக பிரிகிறது. 3 நிலைகள்ல போகும் எப்பவுமே. அந்த அததான் நம்ம வந்து சொல்லுவோம், சௌக்கிய சுகம், சந்தோஷ சுகம், ஆனந்த சுகம் அப்படின்னு 3ஆ பிரிப்போம். அப்ப இந்த மனசு வந்து 3 நிலைகளில் இந்த சந்தோஷத்தை மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரித்து பார்க்கிறது. இதுல மகான்கள் முதல் 2 நிலையை கடந்து 3ஆம் நிலைக்கு சென்றார்கள். நாமெல்லாம் முதல் 2லயே நிக்கிறோம்,
அதனால தான் சாஸ்திரம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய பலகீனம் நம் மனம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப சௌக்கிய சுகம் என்பது உடல் சார்ந்து வருவது சௌக்கியம். நம்ம யாருன்னா வழியில பார்த்தோம், நீங்க நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன், நல்லா இருக்கீங்களா, ஏன் நல்லா இருக்குங்க, நீங்க எப்படியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது சௌக்கிய சுகம். சரியில்லைங்க, போன மாசம் உங்களை பார்த்தனே நல்லா இருந்தீங்களே, போன மாசம் நல்லா இருந்தங்க, இப்ப நல்லா இல்லைங்க, இதுதான் சௌக்கிய சுகம். அப்போ சௌக்கிய சுகம் என்பது ஒவ்வொரு க்ஷண நேரமும் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதனுடைய உடலிலே ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த சௌக்கிய சுகம். அப்ப சௌக்கிய சுகம் இப்படி ஒரு ரசாயன மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம என்ன சொல்றோம், அதைத்தான் நிரந்தரம்னு நாம நினைச்சுக்கிறோம். சௌக்கிய சுகம் என்பது இப்போ ஒண்ணு இருக்கும், அடுத்த நிமிஷம் வேற ஒண்ணு வரும், அதுக்கு அடுத்த நிமிஷம் வேற ஒண்ணு வரும். இன்பம் வரும், துன்பம் வரும், அமைதி வரும், பேரின்பம் வரும். இது நாளிலேயே திருப்பி திரும்பி சுழலும். அப்போ எதுவுமே நிரந்தரமா இருக்காது. அதுல அடுத்தது சந்தோஷ சுகம். எந்த சந்தோஷத்தை பத்தி நாம இன்னைக்கு பேசுறோமோ அந்த சந்தோஷ சுகம் என்பது மனம் சார்ந்தது. இந்த மனம் உனக்கு நல்லதை ஒன்றை கொடுத்தால் அது சந்தோஷ சுகமாக ஏற்றுக்கொள்கிறது. அதே மனதிலே ஒரு நஷ்டத்தையோ ஒரு துக்கத்தையோ ஒரு துயரத்தையோ கொடுத்தால் இந்த மனம்தான் ஜெயிக்கிறது. மனம் பலவீனமானதுனால சாஸ்திரம் சொல்வது பொய், என் மனம் சொல்வதே மெய் என்று நம்முடைய மனம் இந்த மாயையில் சிக்கிக்கொண்டு மாறிவிடுகிறது. பேசிக்கிட்டே இருக்கோம், ரெண்டு பேரு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப மூணாவது ஒருத்தர் அப்படி போவாரு, நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோமோ டக்குன்னு அவருடைய முகம் மாறிடும். டக்குன்னு சரிங்க அப்படின்னு ஒரு மாதிரி சிடு சிடுன்னு பேசுவாங்க நம்ம கிட்ட. என்னங்க ஆச்சு, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, சந்தோஷமா என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏங்க இப்படி மாறி போறீங்க அப்படின்னு கேளுங்களேன். ஒண்ணு இல்லைங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்கள போய் பார்த்துட்டேங்க, யாரை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்கள பத்தி பேசிட்டுங்க, எனக்கு மூடே அவுட் ஆயிடுச்சுங்க, நான் வரேங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மனசுன்றது ஒண்ணு மூன்று நிலைகளில் மாறினாலும் இவர் அது வரைக்கும் இந்த நண்பர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு விரும்பாத ஒன்றை அவர் பார்த்தவுடன் இந்த மனம் என்ன ஆச்சு, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா சுபாவம் என்ன, எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சொல்றேன், புரியுதா? என்னை நோக்கி என்னை நோக்கி ஒரு அம்பு வருகிறது. அன்புனா ஒரு செயல், ஒரு செயலோ அதனுடைய விளைவோ என்னை நோக்கி ஒன்று வருகிறது. அப்ப அதை என்னை நோக்கி வருகிறதுன்னு சொன்னா இதனுடைய காரணகர்த்தா யாரு அப்படிங்கறத நாம முதல்ல பார்க்கணும். ஒண்ணு என்னுடைய செயலுக்கான விளைவாக வருகிறது, அல்லது என் முன்னோர்களுடைய செயலுக்கான விளைவாக வருகிறது. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் நடக்க போறோம். ஏன்னா நம்ம முதல்லயே நம்ம பார்த்தாச்சு, எங்கு யாருக்கு எப்படி எங்கு வாழ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முதல்லயே பார்த்துட்டோம். அப்போ நம்ம கிட்ட வர்ற ஒரு விளைவு என்பது நாமோ நம் முன்னோர்களுடைய செயலுக்கேற்ற விளைவாக என்கிட்ட வருகிறது. அப்ப அது நடந்தா நான் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் உண்மையான சந்தோஷம். ஆனா இந்த மனசு பாருங்க, இவர்கிட்ட இன்பமா பேசிக்கிட்டு இருக்காரு, யார் அந்த மனசுக்கு பிடிக்காதோ, அது மனசு ஒண்ணு பாருங்க எப்படி பேதம் பார்க்கறது பாருங்க, பிடிக்கும் பிடிக்காது, வெறுப்பு, வஞ்சம், எப்படி மாறுறது பாருங்க இந்த மனசு. அப்போ அவர் சொன்ன உடனே இந்த மனசு பார்க்காத ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு மனசு அவருக்கு கொதித்து எழுந்து விடுகிறது. அப்போ அந்த இடத்துலதான் நம்முடைய மனம் பலவீனம் அடைந்து விடுகிறது. சாத்திரம் பொய் என்று, சாத்திரம் சொல்வது சத்தியம் அல்ல, என் மனமே சத்தியம், என் மனசு சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நம்ம அதை புடிச்சுக்கிட்டு இந்த சந்தோஷ சுகத்தை எது எனக்கு தேவையோ அதை எடுத்துக்கிறேன், எது எனக்கு நெகட்டிவா வருதோ அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த மனம் சார்ந்த சந்தோஷ சுகமும் நமக்கு நிரந்தரம்
அல்ல. இந்த ரெண்டுல தான் நாம திரும்ப திரும்ப நிக்கிறோம். ஆனால் இந்த இரண்டும் கடந்த நிலை ஒன்று இருக்கிறது. அது ஆனந்த சுகம். இந்த ஆனந்த சுகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவே நிரந்தரமான ஆனந்த சுகம். நம்மால் இப்ப எல்லாரும் மகான்களும் சொல்றது, நம்ம மனிதர்கள் சொல்றது கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த சுகத்தை என்னால் பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா ஆனந்த சுகம் என்பது நிரந்தரம். சௌக்கிய சுகம் என்று சொல்லுகின்ற உடல் கடந்து, சந்தோஷ சுகம் என்று சொல்லுகின்ற மனம் கடந்து, ஆனந்த சுகம் என்று சொல்லுகின்ற அந்த ஆத்மா லயிக்கின்ற இடத்திலே என்னால் நிற்க முடியுமா, அதனோடு என்னால் உறவு கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது நமக்குள்ள. மகான்கள் ஒரு கேள்வி நம்ம கிட்டயே ஒரு கேள்வி கேட்கறாங்க, நெருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலையில அப்படியே குற்றா மாதிரி இருக்கும். ஏன்னா உன்னால உன்னுடைய ஆத்மாவோடு ஒரு கண நேரம் கூட உன்னால் தொடர்பு படுத்தி பார்க்க முடியாதா அப்படின்னு நம்மள ஒரு கேள்வி கேட்கறாங்க. நாமும் முடியலையே, அதுக்கு தானே முயற்சி பண்றோம் அப்படின்னு ஒரு சில நேரத்துல சொல்றோம். அதைத்தான் நாம என்ன சொல்றோம், நானும் எவ்வளவு மெடிடேஷன் பண்றேங்க, கொஞ்ச நேரம் உணர்வு வருது, அதுக்கப்புறம் மனசு வந்து எதையோ பிடிச்சுக்கிட்டு போயிடுது, திருப்பி அந்த மனசை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நான் வரேன், திருப்பியும் மனசு வந்து எங்கேயோ போயிடுது இப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நீங்க தவத்தில உன்னுடைய மனதை ஆத்மாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. உடனே நம்ம கேட்கிறோம், அது எப்படிங்க முடியும், அப்படி நம்ம இருந்தா தான் அது உடனே உடனே வெளியில ஓடி போய் வருது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதற்கு அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க தினமும் வந்து இரவு தூங்குகிறீர்களே, கேள்வி பாருங்க எங்க சொல்றாங்க பாருங்க, தினமும் இரவு தூங்குறீங்களே, தூங்கும் பொழுது நீங்க உங்க மனசை யாருக்கிட்ட ஒப்படைச்சீங்க, உங்க ஆத்மா கிட்ட தானே ஒப்படைச்சீங்க. 5 மணி நேரம் தூங்குறீங்க, 6 மணி நேரம் தூங்குறீங்க, 8 மணி நேரம் தூங்குறீங்க, 10 மணி நேரம் தூங்குறீங்க. அப்ப அவ்வளவு நேரம் உங்களால வந்து உங்க மனசை வந்து ஆத்மா கிட்ட ஒப்படைக்க முடியுதே. தூக்க நிலையிலே, உறக்க நிலையிலே உங்களால் உங்களுடைய ஆன்மாவோடு பல மணி நேரங்கள் இணைய முடிகிறது என்றால், விழிப்பு நிலையிலே ஒரு சில நொடிகளிலே உங்களால் அந்த ஆனந்த சுகத்தோடு இணைய முடியுமா, முடியாதா? இதுதான் கேள்வி. அதுதான் ஆனந்த சுகம். அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அன்பர்களே, எனக்கு எப்பவுமே சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, மனம் எப்பொழுதும் இறைநிலையோடு இணைந்து இருக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு கேள்வி வரும், இன்னைக்கு நான் வந்து டிரைவிங் பண்ணும்போது டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறேன், மனசை நான் சுத்த வெளியில வச்சுக்கிட்டு டிரைவிங் பண்ணேன்னா அவ்வளவுதான். நாம சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன், மனசை சுத்த வெளியில வச்சுக்கிட்டு நான் வந்து சமையல் பண்ணேன்னா அவ்வளவுதான். அப்படி இருக்குமா? ஆபீஸ்ல உட்காந்துட்டு நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன், சுத்த வழியில மனசை வச்சுக்கிட்டு தப்பு தப்பா கணக்கு எழுத முடியுமா? ஆபீஸ்ல தப்பு தப்பா டைப் பண்ண முடியுமா? தப்பு தப்பா பேச முடியுமா? நம்ம எண்ணங்கள் அப்படித்தான் போகும். அதாவது இது எப்படி மனசு இறைநிலையோடு இருக்கணும் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணத்தை உபனிஷத்துல சொல்றாங்க. இந்த கிராமங்கள்லாம் போனா நம்ம பார்த்திருப்போம், பெண்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக ஒரு 3-4 குடத்தை கையில வச்சுப்பாங்க, நேரா வந்து அந்த ரிவர், அந்த ஆத்துக்கு போவாங்க தண்ணி பிடிக்கிறது. தண்ணிய பிடிச்சுக்கிட்டு வரும் பொழுது ஒரு 3-4 பேரை கூட்டா வருவாங்க, பார்த்திருப்பீங்க பாருங்க. ஒரு குடத்தை வந்து இடுப்புல வச்சிருப்பாங்க, ஒரு குடத்தை தலையில வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு சின்ன குடம் இருக்கும். இப்படி 3 குடத்தை அவங்க தூக்கிக்கிட்டு வருவாங்க தலையில. ஆனால் அவங்க அத்தனை பேரும் பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுல நடந்த நிகழ்ச்சிகள் அதை பத்தி சிரிச்சிட்டு இது பேசிக்கிட்டும் அப்படியேதான் வருவாங்க அவங்க அவங்க வீட்டு வரைக்கும். ஆனால் இந்த 3 குடத்திலையும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தாது, இல்லைன்னா குடமே கீழே தவறி விழாது.
ஏன்னா அவர்கள் பேச்சு ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த பேச்சின் ஊடே மனம் அந்த தண்ணீர் பானையில அந்த பேலன்சிங்கா இருக்கணும்ன்ற கவனம் அங்கத்தான் இருக்கும். அது போல நாம எந்த செயலை செய்தாலும் இந்த செயலை நான் செய்வதற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எந்த புலன்கள் இருந்தால் ஒரு செயலை நான் செய்ய முடியுமோ அந்த புலன்கள் தான் இந்த செயல்களை செய்கிறது. செய்கின்ற இந்த புலன்களுக்கும் எனக்கு உள்ளே இந்த புலன்கள் அதை மனமாக உணர்ந்தாலும் இந்த புலன்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த தீர்மானத்தை நமக்குள்ள வர முடியுமா? அதுதான் ஆனந்த சுகம். ஆனா நாம் என்ன சொல்றோம்? நான் தான் பண்ணேன், நான் செய்யலைன்னா அவ்வளவுதான், நான் வரலைன்னா அவ்வளவுதான், நான் கொடுக்கலன்னா நீங்க அவ்வளவுதான், என்னுடைய தயவு இல்லைன்னா உங்களால அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நாம என்ன பண்றோம்? இப்படி பேசுறோம். அப்போ புலன்கள் செய்ததை நான் செய்தேன் நான் செய்தேன் நம்ம சொல்றோம். மகான்கள் புலன்கள் செய்ததை புலன்கள் செய்கிறது, அதற்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொன்னார்கள். கர்மாவில் சிக்கவில்லை. நாம் புலன்கள் செய்ததை நான் செய்தேன் நான் செய்தேன் என்று அகங்காரத்திலே நாம சொல்வதனால தான் நாம கர்மாவில சிக்குகிறோம். எனவே நாம வாழ்க்கையில செய்யற அப்போ அந்த நிலையில நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நான் பல் தேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமா பல் தேய்க்கணும். நான் பல் தேய்க்கிறேன், இந்த பற்கள் சுத்தமடைகிறது, ஈறுகள் பலமடைகிறது, நீண்ட நாட்கள் இது ஆயுளை கொடுக்கணும், நான் 4 பேர்கிட்ட எதிர்த்து பேசும்போது அவங்க முகம் சுளிக்காம இருக்கணும், என் வாயிலிருந்து எந்த துர்நாற்றமும் வரக்கூடாது, என் பற்கள் சுத்தமாக இருக்கிறது, வாழ்க வளமுடன். இப்படி நாம எத்தனை பேர் பல் தேய்க்கிறோம்? இதுதான். எந்த செயலை நீ செய்தாலும் அந்த செயலோடு ஒன்றி இருப்பாயே ஆனால் அதுவே இறைநிலையோடு உன் மனம் இருக்கிறது என்று பொருள். நான் சமையல் செய்யறேன், இந்த சமையல் நான் செய்வதற்கு இறைவன் எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், இந்த சமையல் நல்லபடியா வரணும், நல்ல சத்தான உணவாக மாறணும், இதை உண்ணுகின்ற நானும் என் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், வாழ்க வளமுடன். இப்படி செய்தால் இதுதான் இறைநிலையோடு செய்கின்ற செயலோடு இறைவனோடு மனம் இருக்கிறது. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு போறேன், நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்பொழுது கியர் கரெக்டா போடுவோம், கிளட்ச் கரெக்டா கொடுப்போம், ஆக்சிலேட்டர் கரெக்டா கொடுப்போம், பிரேக் கரெக்டா கொடுப்போம். ஆனா நிறைய பேர் பாருங்க, வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்பீங்க, ஏதாவது இடத்துல கொஞ்சம் வண்டி நிறுத்தி நினைச்சு பாருங்க, இந்த 10 கிலோமீட்டர்ல நான் எப்படி நான் வந்தேன் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாது. ஆனா புலன்கள் மட்டும் எங்க பிரேக் பிடிக்கணுமோ அங்க பிடிக்குது, எங்க சிக்னல் நிறுத்தணுமோ அங்க நிறுத்துது, திருப்பி அந்த சிக்னல்ல இருந்து கிரீன் விழுந்த உடனே எப்படி அங்கிருந்து கிளம்பணுமோ கிளம்புது. இது எல்லாம் புலன்கள் செய்கிறது. ஆனால் மனம் அதனோடு இல்லை, உங்கள் மனம் வேற எங்கோ இருக்கிறது. இப்ப தெரியுதுங்களா? நீங்கள் செய்கின்ற செயலுக்கும் புலன்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டீங்கன்னா, நீங்க அங்கிருந்து உங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்தோ இல்ல உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ் போன தூரம் வரைக்கும் உங்களுக்கு வழியில எந்தெந்த இடத்துல எது எது நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்லா ஒரு டெஸ்டாவே எடுத்து பாருங்க. அப்ப செய்வது அனைத்தும் புலன்கள். அப்ப அந்த புலன்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம தானே நம்ம அதை பண்ணிருக்கிறோம். நீங்க பிரேக் பிடிச்சது உங்களுக்கு தெரியாது, உங்க மனசு வேற எங்கேயோ இருக்கும். இப்ப நிறைய பேர் பாருங்க, ப்ளூடூத் காதுல வச்சுப்பாங்க, கார்ல போகும்போதோ இல்ல டூ வீலர்ல போகும்போதோ போன் பேசி கவனம் முழுக்க அந்த டாக்கிங்ல தான் இருக்குமே தவிர, ஆனா பிரேக் பிடிச்சது யாரு, சிக்னல்ல நின்னது யாரு, திருப்பி அங்கிருந்து கிளம்பினது யாரு, இதெல்லாம் செய்தது யாரு? புலன்கள். அப்போ இந்த புலன்கள் தானாக அதனுடைய வேலைகளை செய்கிறது.
அதை நீங்கள் விட்டு விடுங்கள். உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொன்னா புலன் கடந்த நிலையிலே, அதான் சொன்னாங்க மகான்கள், புலன் கடந்த நிலையிலே, மனம் கடந்த நிலையிலே. மனம் கடந்த நிலையில் என்ன அர்த்தம்? இந்த மனசு எல்லாத்தையும் ஏத்துக்கணும். பலகீனம் ஏத்துக்காது, வீக்னஸ். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும். அப்போ புலன் கடந்த நிலையிலே, மனம் கடந்த நிலையிலே, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நிலையிலே உள்ளே ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்றே நித்திய ஆனந்தம். இதுதான். அப்போ அந்த ஒண்ணு நித்தியம் ஆனந்தம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நித்தியமா ஆனந்தமாக இருப்பது எது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இறைவன் தான். அதுவே எனக்குள்ள எப்படி இருக்கிறான்? பரமாத்மாவாக எனக்கு உள்ளே அந்த இறைவன் தான் இருக்கிறான். அப்ப எனக்குள்ள அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில எனக்கு எது எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அந்த அதனுடைய நேரப்படிதான் நடக்கிறது. என்னை இந்த ஒவ்வொரு செயலிலும் இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு மனசுக்கு நாம ஒரு சங்கல்பத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயம் நம்முடைய மனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தாலும், ஒரு பெரிய துக்கம், துயரம், நஷ்டம் எது வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் மகான்கள் எதேச்சையா லாப சந்துஷ்டகா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எதேச்சையா வாழ்க்கையில் எது எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் ஒரு ஒரு வகையிலே மனிதனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதை எல்லாத்தையும் நாம என்ன பண்ணணும்? இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நம்ம அடுத்தவனுக்கு அந்த உபதேசத்தை சொல்றமே தவிர நம்ம வாழ்க்கையில அதை நாம சொல்றோமா? அதை நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த சந்தோஷமான நாம என்ன சொல்றோம்? நான் உங்க கூட பழகினப்பா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவரே ஒரு ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா, அன்னைக்கு அவ்வளவு உங்ககிட்ட சந்தோஷமா பேசினேனே, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலையே, என் மனசு உன்னை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றோம். அப்ப அன்னைக்கு ஏத்துக்குச்சே மனசு. அப்ப அன்னைக்கு சாத்திரம் சத்தியம் என்றது. இன்றைக்கு உன்னுடைய மனம், நீ ஒன்றை எதிர்பார்த்தாய், அந்த எதிர்பார்த்தது நடக்காமல் போனதால் இன்னைக்கு அது பலவீனம் தான் சத்தியம் என்று சொல்கிறது. அப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை தினமும் கேளுங்க. எனக்கு ஒரு துயர் வருகிறது என்றால் சாத்திரம் சத்தியமா, என் மனத்தினுடைய பலவீனம் சத்தியமா? முதல் விடை எது வரும்னு கேட்டீங்கன்னா, உங்க மனம். ஏன்னா நானுன்னு சொல்லிட்டாலே என் மனசு தான் அப்படின்னு. நான் என்னதான் அப்படி இருந்தாலும் இப்படி எனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு ஒண்ணு வரும். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? மனசுதான் ஜெயிக்குது அப்படின்னு தெரிகிறது. ஆனால் எந்த ஒன்று ஜெயிக்கிறது என்று தெரிகிறதோ அந்த ஒன்றை அறிவதற்காக நாம என்னைக்காவது முயற்சி எடுக்கிறோமா? இதைத்தான் மகரிஷி ஒரு பாட்டுல சொன்னாரு. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். அப்போ அதுதான் அதுதான் அந்த சுத்த வெளி, அந்த இறைநிலை. அந்த இறைநிலைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த இறைநிலை நமக்கு உள்ளே அது இருக்கிறது. அந்த காந்தம் தான் அலைகளாக வரும் பொழுது புலன்கள் அதை புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு செலவழிக்கிறது. அப்ப இந்த புலன்கள் தான் நம்முடைய கர்மாக்கள் அனைத்தும் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன கர்மாக்கள் எனக்கு வரணும்னு நிச்சயிக்கப்பட்டதோ, என்னென்ன கர்மாக்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்று எனக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட விதியோ, இவை அனைத்தும் அந்தந்த நேரத்திலே ஒரு காரண காரியத்தை உருவாக்கி, ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி என்ன பண்ணுவது? நமக்கு அதை நிறைவேற்றும். புரியுதுங்களா? அப்போ அதை நிறைவேற்றும் பொழுது அதுல நல்லது வந்தா நாம எடுத்துக்கிறோம், அதுல நமக்கு கெடுதல் வரும்போது நாம அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அப்போ
நல்லது வந்தாலும் மற்றது வந்தாலும் மனம் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பக்குவத்தை நமக்கு உண்மையிலேயே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பக்குவத்தை கொடுப்பது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, மனவளக்கலை. அங்கதான் நம்ம நிப்போம். அங்கதான் குரு நிப்பார். ஏன்னா அந்த தாரக மந்திரம் நன்மையும் செல்வமும் நாளும் அருளுமே. எப்படி இருக்கு பாருங்க, நன்மையும் செல்வமும் நாளும் அருளுமே. அங்க தீமையை சொன்னாங்களா பாத்தீங்களா? சொல்லல. ஆனா அடுத்த லைன்ல சொல்றாங்க பாருங்க, தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே. பாருங்க, அடுத்த லைன்ல சொல்றாங்க, ஜனனமும் மரணமும் இன்றே தீருமே. இன்னைக்கே தீர்ந்துருமா ஜனன மரணத்தை பத்தினுடைய விளக்கம்? எப்போ? குரு என்ற இரண்டு எழுத்தாலே. பாத்தீங்களா? அப்போ உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சந்தோஷத்தை தான் குரு அவர்கள் நமக்கு உள்ளே சுட்டிக்காட்டி இருக்கிறார். நம்ம பாட்டு மட்டும் பாடுறோம் இல்லையா? புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அது வார்த்தையால் அப்படி சொன்னா மட்டும் போராது. அப்ப குரு நமக்கு அதை சுட்டி காமிச்சிட்டார். அப்போ அப்ப குரு சுட்டி காமிச்ச உடனே நாம என்ன பண்ணணும்? நம்ம அந்த குரு எனக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்ம ஒளியை எழுப்பி கொடுத்து விட்டார். அப்ப அந்த குரு எழுப்பி கொடுத்து விட்ட அந்த ஆன்ம நிலையை நான் என்னுடைய முயற்சியினாலே கர்மவினை பதிவுகள் கடந்த நிலையிலே நான் குருவை பிடித்தால் அந்த உண்மையான சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஆனால் குருவை பிடித்தால் கூட கர்மவினை பதிவுகளுடைய பலம் அழுத்தம் அதிகமாக இருந்தால் குருவை பிடித்தாலும் நமக்கு இடர்பாடுகள் வரும். அதுவும் கடந்த நிலையிலே என்ன எனக்கு இடர்பாடுகள் வந்தாலும் நான் அந்த குருவினுடைய கொள்கைகளின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு வைத்திருப்பேன். குருவின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருப்பேன். குரு காட்டிய வழியில் வாழ்வேன் அப்படின்னு நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நாம செய்தோம்னா மனசுக்கு நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் சந்தோஷமா இது ஏத்துக்கும். எனக்கு இன்னைக்கு வந்துதா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு எனக்கு வரலையா, கடவுள் எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் எனக்கு இன்னும் கொடுக்கல. கடவுள் எனக்கு எப்போ அந்த பாக்கியத்தை கொடுக்கிறாரோ அப்ப நான் ஏத்துக்கிறேன். அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காருக்கு வந்துதா, அவருக்கு இன்னைக்கு பாக்கியம், அவரு பாக்கியம் பண்ணிருக்கிறாரு. எங்க அண்ணனுக்கு வந்துதா, அவரு பாக்கியம் பண்ணிருக்கிறாரு. என் தம்பிக்கு வந்துதா, அவரு பாக்கியம் வந்திருக்கிறாரு. என்னுடைய மனைவிக்கு வந்துதா, அவங்க பாக்கியம் பண்ணிருக்கிறாங்க. என் மகனுக்கு வந்துதா, அவங்க பாக்கியம் பண்ணிருக்கிறாங்க. அப்போ எது எது எப்பொழுது யார் யாருக்கு எந்தெந்த நேரத்திலே எவ்வளவு தூரத்திலே எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது உள்ளே இருக்கின்ற ஒன்றுக்கு தெரியும். அப்போ விடை நமக்கு உள்ளேயே இருக்கிறது. எனக்கு எது கிடைக்கணும்ன்ற விடை எனக்கு உள்ளேயே வைத்துக்கொண்டு நான் என்ன பண்றேன்? வெளியில போய் தேடிட்டு இருக்கிறேன். அப்ப குரு உனக்கு உள்ளேயே சுட்டி காண்பித்து கொடுத்து விட்டார் சந்தோஷத்தை, உனக்கு உள்ளேயே. அதுக்கு ஒரு சின்ன தைத்திரிய உபனிஷத்துல நினைக்கிறேன் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மகாராஜா தன்னுடைய இளவரசனை கூட்டுக்கிட்டு இதுல போறாங்க. காட்டுல அவங்க ஒரு வேட்டையாடுறதுக்கு போறாங்க. அந்தி சாயிர நேரம். அப்படி வேட்டையாட போகும் பொழுது அந்த வழியே இந்த மகாராஜா முன்னாடி போறாரு, பரிவாரங்கள்லாம் போகுது. பின்னாடி இந்த இளவரசர் சின்ன பையன், ஒரு 10 வயது கூட இல்லை, பின்னாடி போறான். அந்த பக்கத்துல ஒரு அழகான முயல் ஒண்ணு ஓடுது. இந்த முயலை பார்த்த உடனே இந்த முயல் போன பாதையில இந்த பையன் அப்படி போறான். அப்படி முயல் பாதையில ஓடின உடனே முன்னாடி இவங்க ராஜா கூடயே போயிட்டாங்க. இந்த
ராஜா வந்து பரிவாரங்களோட ஒரு பாதையில போயிட்டாரு. இந்த இளவரசன் மட்டும் தனியா ஒரு பாதையில, சின்ன ஒரு ஒத்தையடி பாதையில போயிட்டான். இருட்டி போச்சு. ஒவ்வொரு அடியும் ஏன்னா கண்ணு தெரியல. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறான். ஜாக்கிரதையா வைன்னு அவனுடைய அறிவு சொல்கிறது. அவன் ஜாக்கிரதையா வச்சுட்டு போறான். அப்படி ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் பொழுது, அடுத்த அடி அப்படி எடுத்து வைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி விழ போறான். அவன் என்ன பண்றான், கடவுளேன்னு சொல்லிட்டு ரெண்டு கை அப்படி தூக்குறான், கடவுளேன்னு. அப்ப மேல ஏதோ ஒண்ணு தடுக்குது, அதை அப்படி கெட்டியா அப்படி பிடிச்சுக்கிறான். ஒரு சில வினாடிகள் கொஞ்சம் அவன் சுதாரிச்சுன்னு வந்த உடனே, அப்பாடா நம்ம பிடிச்சது ஒரு மரத்தினுடைய கிளை. அப்ப நான் மலையிலிருந்து கீழே விழுந்தாலும் ஒரு மரம்னு ஒண்ணு நான் பிடிச்சிருக்கிறேன். ஒரு உணர்வு சொல்லுது அவனுக்கு. இந்த மரம்னு ஒண்ணு இருந்ததுன்னா இது அந்தரங்கத்துல இருக்க போறது இல்ல. இதுக்கு கண்டிப்பா ஒரு வேர்னு ஒண்ணு இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் எப்படியாவது நம்ம கொஞ்சம் உயிரை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா, எப்படியாவது கொஞ்சம் மரத்தை இப்படி ஏறி இப்படி திரும்பி திரும்பி மரத்து கடையில உட்கார்ந்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தினுடைய மெயின் ஸ்டெம்மை நோக்கி போவோம். அதுக்கப்புறம் அங்கேயே எப்படியாவது இந்த இரவை கழிச்சிட்டோம்னா காலையில மரத்துல இருந்து கீழே இறங்கிடலாம் அப்படின்னு அவனுடைய மனம் சொல்கிறது. மனம் பதப்பதப்பு அடைகிறது. உயிர் மீது பயம். இப்போ இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் பாருங்க. அது எப்படி நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப நாமல அது மாதிரி ஒரு பெரிய ஒரு அயன் பாரை வச்சுட்டு ரெண்டு கைவிடி மேல புடிச்சுக்கிட்டு நம்மள அப்படி தூக்கி விட்டுறாங்க, நில்லுங்க அப்படின்னு சொன்னா நாம எவ்வளவு நேரம் நாம நிப்போம்? அது ஒரு கேள்வி. நம்ம எவ்வளவு நேரம் நிப்போம்? நம்ம ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம், இல்ல 2 நிமிஷத்துக்கு மேல நம்மளால அங்க நிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கீழே குதிச்சிருவோம். இப்ப திருப்பி ரெண்டாவது தடவை நம்மள அதே மாதிரி அந்த அயன் பார்ல மேல ஏத்தி விட்டு புடிச்சுக்க சொல்லிட்டு உங்க காலுக்கு கீழே ரெண்டு மலைப்பாம்பு, ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு சிறுத்தை, ஒரு கரடி இதெல்லாம் கீழே நிக்க வச்சுட்டு நீ மேல புடி, நீ கீழே விட்டுட்டேன்னா இதுங்க ஒண்ணு சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்னா இப்ப நாம என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரம் ஆனாலும் என்ன பண்ணுவோம்? மேல புடிச்சுக்கிட்டே நிற்போம். ஒரு நாள் கூட நம்மளால நிக்க முடியும். ஏன்? மனம் சந்தோஷத்தை நாடும். நான் உயிரோடு இருக்க வேண்டும், அந்த சந்தோஷத்தை நாடும். அப்ப எனக்கு ஒரு துக்கம் அந்த இடத்துல வருகிறது, கை பிடிக்க முடியல. அப்ப துக்கம் வருகிறதுன்னு சொன்னாலும் மனசு எதை நோக்கி போகுது? சந்தோஷத்தை நோக்கி போகுது இல்ல. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? துக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையா? இதுதான் கேள்வி. இதைத்தான் நம்ம முதல்ல சொன்னோம். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது மட்டும் நான் துக்கத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றேனே, அதே மனம் முதல்ல என்ன பண்ணித்து? பலவீனமானதுனால ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ உயிருக்கே ஒரு ஆபத்து வந்ததுனால இந்த மனசு என்ன பண்ணுது? அதை ஏற்றுக்கொள்கிறது. அது போலத்தான் அந்த சின்ன இளவரசன் என்ன பண்றான்? கையை அப்படி கோத்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் காலை தூக்கி அந்த மரத்துல அப்படி வைக்கிறான். அப்புறம் உடம்பு இப்படி திருப்புறான், அப்படி திருப்புறான். தூக்கம் வருகிறது. கண்ணை மூடினா என்ன ஆகும்? அதல பாதாளத்துல கீழே விழுந்துருவான், உயிர் போயிடும். அப்ப உயிர் போயிடுச்சுன்னா உயிர் மேல ஒரு ஆசை. அப்ப என்ன பண்ண அவன்? இரவு முழுவதும் விழிப்போடு அந்த கிளையை பிடிச்சுக்கிட்டே தொங்கி இருந்தான். அதுக்கப்புறம் காலை பிடிச்சி ஒரு கொக்கி மாதிரி போட்டுக்கிட்டு உடம்பு இப்படி திருப்பி ஒரு வழியா என்ன பண்ணா, அந்த மரத்தை கிளை மேல அப்படி உட்கார்ந்துகிட்டான். தொங்கிக்கிட்டு இருந்தவன் உட்கார்ந்துகிட்டான். இப்ப உட்கார்ந்தோடனே அவனுக்கு மனம் இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி சந்தோஷத்தை அவனுடைய மனசு இப்போ கொடுத்துருச்சு. அவனுக்கு பாதி சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. இப்போ அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தான். பொழுது விடிந்தது. என்ன பண்ணா? இறைவனே, என்னை காப்பாற்றியதற்கு மிக மிக நன்றி அப்படின்னு முதல்ல அதைத்தான் சொன்னான். சொல்லிட்டு என்ன பண்ணா? அந்த கலையில இருந்து அப்படியே மெதுவா நகர்ந்து அந்த வேரை நோக்கி கிளம்பினான். இப்ப கிளம்பும் பொழுது ஒரு நிமிஷம் மனசு சொல்லித்து, எப்பேற்பட்ட ஒரு இதுல இருந்து இந்த கிளை உன்னை காப்பாத்தி இருக்குது, கொஞ்சம் குனிஞ்சு எவ்வளவு தூரம் அந்த பள்ளம் இருக்குன்னு கொஞ்சம் பாறேன் அப்படின்னு திரும்பி சொல்லித்து அப்படி திரும்பி பார்த்தான். என்ன ஆச்சரியம் சொன்னீங்கன்னா, இவன் எந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு தூங்கினானோ அந்த இடத்துல கீழே அவன் கால்ல இருந்து 2 அடிக்கு கீழே ஒரு பெரிய பிளாட்டான பெரிய பாறை அந்த இடத்திலே இருக்கிறது. அவன் கையை விட்டுந்தா கூட எங்க இறங்கி இருப்பான்? அவன்
அந்த பாறை மேலதான் குதிச்சிருக்கணும், பெரிய பாறை. அப்போ அதுல குதிச்சிருந்தான்னா அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இரவு முழுக்க, ஒரு இரவு முழுக்க அவன் தன்னுடைய துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, தன்னோடு வைத்துக் கொண்டு போராடி, இரவு முழுக்க அவன் என்ன பண்ணான்? அந்த சந்தோஷம் அவன் காலுக்கு கீழே இருந்ததை கூட அவனால் உணர முடியவில்லை. அப்ப மறைத்தது எது? இருள். அதுபோல அதுபோல மாயை என்கின்ற இருள் நம்முடைய மனதை மறைக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த மாயை என்கின்ற இருளை நம்மிடம் இருந்து வெளியே தள்ளிவிட்டால், அவனுக்கு எப்படி அடுத்த நாள் சூரியனுடைய உதயத்திலே பாறை தெரிந்ததோ, நமக்கும் அதுபோல நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்ம ஒளி அப்பொழுது தெரியும். அந்த க்ஷண நேரத்திலேயே நமக்கு சந்தோஷம் ஏற்பட்டு விடும். அப்ப அந்த சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த ஆன்மா தூய்மை பெற வேண்டும். இப்ப இந்த ஆன்மா எப்படிங்க தூய்மை பெறும்? நான் என்னங்க இவ்வளவு நாளா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா, இந்த ஆன்மை இதுக்கு மேல எனக்கு தூய்மை பெறணுமா? இதுக்கு மேல தூய்மை அடைஞ்சு நான் என்னையா பண்ண போறேன் வாழ்க்கையில? நிறைய கேள்வி கேட்போம். ஏன்னா நம்ம எல்லாம் லௌகீக வாழ்க்கையில இருக்கிறோம். நமக்கு நமக்கு என்ன, நம்ம கிட்ட ஒரு பெரிய உரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்கறது தான். என்ன வேணாலும் கேட்கலாம், மனசு என்ன வேணாலும் கேட்கும். ஆனா அதுக்கான விடை உனக்கு உள்ளேயே இருக்கிறது. எனவே இன்று முதல் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். அல்லது நீ பேசும் பேச்சு, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், என்னங்க நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அப்படின்னு. பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். அல்லது நீ பேசும் பேச்சு உனக்கும் சமுதாயத்திற்கும் நல்லதாக இருக்க வேண்டும். அடுத்தது, சமுதாயத்திற்கு எது நல்லது என்று நீ சொல்கிறாயோ அதை நீ வாழ்க்கையிலே அமுல்படுத்திய தகுதி உனக்கு இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப. உபதேசம் என்பது ஃப்ரீ, யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் உபதேசத்தை. ஆனால் எவர் ஒருவர் உபதேசத்தை சொல்கிறார்களோ அந்த உபதேசத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஒரு குருவை உண்மையிலேயே பிடித்தவர்களுக்கு அழகு. அவர்கள் கர்மாவில் சிக்க மாட்டார்கள். ஒருவேளை கர்மா அவர்களை சூழ்ந்தாலும் எந்த விதத்திலும் உடல் அளவிலோ மனதளவிலோ அவர்களுடைய சந்தோஷத்தை அது ஒரு வேளையும் பாதிக்காது. புரியுதுங்களா? அப்ப பாதிக்காதனா எப்படி? நஷ்டம் வருமா? வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இழக்கணும்னு இருக்கு. துன்பம் துயரம் வருமா? வரும். எனக்கு வந்தது, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இப்போ உண்மையிலேயே தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு, பெருசா ஒண்ணு வர வேண்டியது. இதெல்லாம் நான் உணர்ந்து பண்ணதுனால நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிறிய நஷ்டத்தோட எனக்கு போயிடுச்சு. அந்த நிலை நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன வேணும்? குருவினுடைய கிருபை வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த மனம் சந்தோஷத்தை மட்டுமே நாடும். அந்த சந்தோஷம் என்பது புலன்களோடு இணைந்த சந்தோஷம் அல்ல. இன்னைக்கு போய் ஒரு சினிமா பார்க்கிறோம், அது புலன்களோடு இணைந்தது, அற்புதமா இருக்குன்றோம். அடுத்த வாரம் போய் இன்னொரு சினிமா பார்க்கிறோம், உடனே கம்பேர் பண்ணுது, ஒப்பீடு பண்ணுது, அந்த சினிமாவோட இந்த சினிமா நல்லா இருக்குன்னு. அப்ப போன வாரம் பட்ட சந்தோஷம் எங்க போச்சு? மறைஞ்சு போச்சு. இந்த வாரம் புதுசா ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இதுவல்ல. புலன்களோடு இணைகின்ற சந்தோஷம் சந்தோஷம் அல்ல. அது நிரந்தரம் அல்ல. அது உடல் கடந்தது, மனம் கடந்தது. ஆத்மாவிடம் இணையக்கூடிய சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமானது. அப்பொழுதுதான் இந்த ஆத்மா தூய்மை அடையும். எப்ப அடையும்? வாழும் காலத்திலேயே இந்த ஆத்மா தூய்மை அடையும். அப்படி வாழும் காலத்திலேயே இந்த ஆத்மா
தூய்மை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம தூய்மைக்கு 7வது படியாகிய அடுத்த படி அகம் புறம் தூய்மை. அடுத்தது அடுத்த தலைப்பு, அடுத்த 7வது படிக்கு பேர் அகம் புறம் தூய்மை. அப்போ என்னுடைய அகத்தையும் என்னுடைய புறத்தையும் எப்படி நான் தூய்மையாக வைத்துக் கொண்டால் அந்த கடைசி படியாகிய அந்த 8வது நிலைக்கு நான் எப்படி செல்ல முடியும் என்கின்ற அந்த யுக்திகளை நாம் அடுத்த தொகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி, இதுகாரும் இந்த சிந்தனைக்கு செவிமடுத்த அத்தனை வேதாத்திரி விருட்சங்களையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைந்து இணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐடி இயக்குநரகத்திற்கும் ஆழியார் ஐடி நிர்வாகிகளுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை சந்தித்துக் கொண்டு, ஆன்மா தூய்மை பெற அகம் புறம் தூய்மையிலே 7வது படியிலே அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். இன்றைய சிந்தனை உரை தொடர்பான கேள்விகளை மட்டுமே கேட்பது சிறப்பாக இருக்கும் என்பதையும், பொதுவான மற்ற கேள்விகளுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் நிகழ்வில் கேட்டுக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து, கேள்விகளை சுருக்கமாக கேட்கும்போது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது அன்பராக அண்ணா நகரிலிருந்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 86 வயது. தங்களின் உச்சக்கட்ட தெய்வீக 6 படிகளின் சிந்தனைகள் சூப்பர் ஐயா. தெய்வ தம்பதிகள் இருவரும் உலகம் முழுவதும் சுற்று வேதாத்திரியத்தை பரப்பி இறையர்களும் குரு அருளும் எப்பொழுதுமே அவர்களுக்கு துணை நிற்கட்டும். கேள்விகள்: எனது வறட்டு இருமலுக்கு தங்களின் அறிவுரைப்படி செய்ததால் தற்போது பெட்டராக உள்ளது ஐயா. நான் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து 3:45 மணிக்கு குளித்து விட்ட பிறகுதான் மகரிஷியின் 5 தவங்களையும் இரவு வரை செய்து 365 நாட்களும் முறைப்படி செய்து வருகிறேன். அத்துடன் குரு காணிக்கை தவறாமல் கொடுத்து வருகிறேன் ஐயா. ஆனால் நான் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு 5 தவங்களையும் செய்வது தவறு என்று டாக்டர்கள் அறுதியிட்டு சொல்கின்றார்கள். எனவே அதிகாலையில் குளிக்க கூடாது, அது உடல்நலக்கேடு என்றும் டாக்டர்கள் உறுதியாக சொல்கின்றார்கள். மகரிஷி அவர்களும் ஒன்றினால் மற்றொன்று கெடக்கூடாது என்று சொல்கிறார்கள். பிறவி பயனை அடைவதற்காகவே தானே நாம் இப்பிறவி எடுத்தோம் ஐயா. அறிவுரை தாருங்கள் ஐயா. வாய்ப்பளித்த தங்களுக்கும் வணக்கத்திற்குரிய நம் தானி தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களுக்கும், ஆழியார் ஐடி அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லாயிரம் ஆண்டுகள் ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா. அதாவது மருத்துவர் சொல்கிறது ஒரு சில விஷயங்களை நாம ஏத்துக்கணும். 2வது மகரிஷி சொல்றது ஒண்ணுக்காக மற்றொன்று கிடக்கூடாம பாத்துக்கணும். உங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 80க்கு மேல 82 83 வயசு ஆயிடுச்சு. அதனால நம்ம வயதுக்கும் நாம ஒரு மரியாதையை நாம நிச்சயமா கொடுக்கணும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அதாவது உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு நிறைய கொடுங்க. கொஞ்சம் 3:45க்கு எழுந்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்து கொஞ்சம் தாமதமா பண்ணுங்க போறோம். ஏன்னா நீங்க பயிற்சியை விடாம ஒரு பெரிய ஞான வைராகியத்தோட செய்யறீங்க. அதை தொடர்ந்து எல்லா தவங்கள், உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, மௌனம் எல்லாம் நீங்க 5 தவங்களையும் நல்லா பண்றீங்கன்னு எங்களுக்கே தெரியும். கொஞ்சம் உடலுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து பண்ணுங்க. நிச்சயம் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அந்த அந்த இருமலுக்கு சொன்ன அந்த மருந்தையே கண்டினியூ பண்ணுங்க போறோம். வேற எதுவும் வேண்டாம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. மகேஷ் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.
அம்மா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல்ல எல்லாருக்கும் இந்த தமிழ் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அந்த இதுவும் கடந்து போகும் சொன்னது நல்லா நல்லா இருந்துச்சு. உங்க ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல, அதாவது ஒரு தன்னம்பிக்கை வர்றதுக்கு ஸ்பீச், நல்ல ஸ்பீச் நல்லா இருக்கு. ஸோ அதாவது மற்றவங்ககிட்ட கடந்து போகும் சொல்லாம நம்மளும் நினைச்சுக்கணும்ன்றது நினைக்கிறோம். நம்ம ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இதுவும் கடந்து போகும் நினைக்கணும்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு 3 மாசம் ஒரு ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். என்னன்னா, ஒருத்தர் என்கிட்ட ஒரு 2800 ரூபாய் பணம் வாங்கி இன்னும் கொடுக்கவே இல்லை. அது வீட்டுல கூட கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு கேட்டாங்க. எங்க கேட்டதுக்கு நான் கொடுத்துட்றேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஏதோ காரணம் தான் சொல்றாரு தவிர கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கூட எவ்வளவு டார்ச்சர் பண்ணி கேட்டேன். ஏன்னா என் குணம் அப்படிதான், ரொம்ப நாள் குடிக்கலாம் அப்படி டார்ச்சர் பண்ணிடுவேன். என் குணம் அப்படி. அதுக்கு என்ன சார், புது ஜாபுக்கு போயிட்டேன், 22ஆம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னா, 22ஆம் தேதி ரொம்ப ஜாஸ்தி, ஒன்னே கொடுக்கணும் எவ்வளவு சொல்லியிருப்பாரு. கடைசியில ஒரு மாதிரி ரவுடித்தனமா பேசுற மாதிரி பேசியிருக்காரு. இட் மீன்ஸ் இப்படி டார்ச்சர் பண்ணாத, இல்லைன்னா அவ்வளவுதான்ற மாதிரி பேசியிருக்காரு. எமர்ஜென்சின்னு வாங்கிட்டு எனக்கு 1000 வயசுன்னு கேட்டா அது ஒரு காரணம் சொல்றாரு. இவரை என்ன பண்ணலாம், இவரை எப்படி நம்ம புரிய வைக்கலாம்? அதாவது இல்ல வாழ்த்தி சொல்லி புரிய வைக்கலாமா? ஏன்னா அந்த பணம் திருப்பி வரணும்ன்றதான் என்னோட இன்டென்ஷன். இதுக்கு என்ன பண்ணலாம்? வாழ்காலம். மிக்க நன்றி ஐயா. ஐயா, இது இதுதான் சொன்னது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, மனசு டக்குன்னு பாருங்க, நாம ஒண்ணு பண்ணோம், பதிலுக்கு நான் நல்லது பண்ண போய் அவங்கிட்ட இருந்து நான் அவனுக்கு நல்லது பண்ண, அவன் எனக்கு தகுந்த நேரத்துல எனக்கு பதிலுக்கு அவன் பண்ணிருக்கணும் இல்லையா? இல்ல. ஏன்னா நம்முடைய பதிவு ஒண்ணு இப்படித்தான் இந்த நேரத்துல நாம கொடுத்துக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட நம்ம மாட்டி சங்கடப்படணும்ன்றது நம்முடைய பதிவு. அந்த பதிவுல இருந்து நாம வெளியில வரணும். அந்த பதிவுல இருந்து நாம வெளில வர்றதுக்கு நாம இன்னொரு பதிவை நாம செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப அதைதான் சொன்னேன் இன்னைக்கு காலையில. இப்ப இந்த தத்துவத்துல பேசினதே அதுதான். நம்மை நோக்கி ஒரு செயல், ஒரு விளைவு வருகிறது என்றால் அதற்கான செயல் ஒன்று என்னுடையது அல்லது என் முன்னோர்களுடைய. நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க, அப்ப கொடுக்கும் பொழுது அதுதான் சொன்னேன், அந்த விதிய அந்த பதிவு என்பது ஒரு காரண காரியம் சூழ்நிலையை உருவாக்கி உங்களை கொடுக்க வச்சிடுச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து அப்படி போய் நீங்க ஒரு மனம் வருத்தப்பட்டு நீங்க ஒரு மனம் படபடப்படைஞ்சு சில வார்த்தைகள் பேசி நீங்க வாங்கணும்னு உங்களுக்கு இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சேர்த்துக்கணும்ன்றது ஒரு பதிவு தான். ஆனா இது நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க நிச்சயமா வாழ்த்தின் மூலமாகவோ கொஞ்சம் நல்லத்தனமாகவோ பேசினா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 100% உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. நன்றி. வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா நிறைய பேர் இருக்காங்க. நான் கேள்விக்கு நேரம் வாரையா. நிறைய கேன்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்க இறைவன் இப்ப சந்தோஷம்னு சொன்னீங்க, அதுல இறைவனின் கணக்கை பத்தி சொன்னீங்க. நம்ம எங்கு பிறக்கணும், எப்போது பிறக்கணும், எப்படி வாழணும், எப்படி எங்கு வாழணும், எப்படி இறக்கணும், அது எப்போது இறக்கணும், இதை எதையுமே நம்மளால தடுக்க இயலாது, தாக்கத்தை குறைக்க முடியும். இதுதான் இந்த சூட்சமா ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா அந்த சுகம் சொன்னீங்க இல்லையா, சவிக்கிய சுகம், சந்தோஷ சுகம், ஆனந்த சுகம். இப்ப அந்த ஆனந்த சுகத்துல இப்ப சில சமயம் நம்ம ஆனந்தமா கூட இருக்கான். இப்போ நீங்க ஐயா 11 மணிக்கு வர போனா நான் 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு இருக்கேன், அது கூட எனக்கு ஒரு ஆனந்தமா தான் இருக்கு. அது இல்ல, ஆனா அந்த ஆனந்தத்தை அப்படியே தக்க வச்சுக்க முடியுமா ஐயா மனிதரால? அது இப்ப நீங்க பேசணும்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப சின்ன வாசப்படி வலிக்கிட்டா கூட இன்னும் வாசப்படிதான் வலுக்குது முறையே நம்ம தடுமாறணும்னு சொல்ற மனநிலை கூட நம்ம வரல. அது இப்ப பொதுவா ஒருத்தர் அடிச்சுட்டு, இன்னைக்கு பஸ்ல வந்தேன், டக்குன்னு வலிக்கு ஒருத்தர் அடிச்சுட்டாங்க, சக்குன்னு மூஞ்சி மாதிரிச்சே, அவங்க தெரியாம தானே அடிச்சாங்க, இன்னும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு என்னைய நானே கேட்டுக்கிட்டேன். அந்த மாதிரிதான் இருக்கமே ஒழிய ஒரு நிலையை தக்க வைக்க முடியுமா ஐயா? மானிட பிறவியா பிறந்துட்டு ஒரே நிலையில வாழ்ந்துட்டு போயிட முடியுமா ஐயா? அது இன்னைக்கு நீங்க பேசணும்னு எனக்கு தோணுதியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. நிச்சயம் முடியும். இப்ப மகரிஷி வாழ்ந்து காமிக்கலையா? அது மாதிரி நாம யார குருவா ஏத்திருக்கிறோமோ அவர் வாழ்ந்து காமிக்கலையா மகரிஷி? பாருங்க, விதியை மதியால வெல்லலையா அவரு? தன்னுடைய ஆயுள் 59 வருடங்கள் என்பதை தன்னுடைய ஆயுளை 96 வயது வரைக்கும் மாத்தி காமிச்ச மகான் தானே அவரு. விதி என்ன பண்ணாரு? தன்னுடைய மதியால என்ன பண்ணாரு? தெரிஞ்சுக்கிட்டாரு, இருக்கிறதை ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டபடி வாழ்ந்தார். இப்ப நாம என்ன பண்ணணும்? அம்மா, அந்த பிரபஞ்சத்தினுடைய விதியே என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க.
பிரபஞ்சத்தினுடைய விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை என்ன சொல்கிறதோ அதனோடு இயற்கையோடு நீங்கள் ஒத்து வாழ்ந்தால் உண்மையான இந்த ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய சந்தோஷத்தை உங்களுக்குள் உணர முடியும். அதுதான், அதுக்கு பேர் தான் உண்மையான ஆன்மீகம். ஆனா நாம என்ன செய்யறோம்? இயற்கையை மீறி நம்முடைய மனம் என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்றார் போன்று இந்த பிரபஞ்சத்தை நாமே வளைத்து கொண்டு வாழ்கிறோம். அதனாலதான் நம்மளால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. அதனாலதான் இப்ப நீங்க கூட சொன்னீங்க பாருங்க, ஒருத்தர் மிதிச்சுட்டாங்க, ஒருத்தர் இடிச்சுட்டாங்கன்னு மனம் டக்குன்னு சுருக்குன்னு ஒரு கோவம் வந்தது. உடனே டக்குன்னு வந்து நாமளே கோவப்படலாமான்னு மனசுக்குள்ளே உள்ள இருந்து கேட்ட உடனே அடக்கிட்டேன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான். அப்போ நீங்க எல்லாம் வந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு அந்த படிக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே நமக்கு வெற்றி தான் கிருபாநிதி அம்மா. அது கொஞ்சம் இன்னும் பை ஆஃப் பிராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து முயற்சிகள் நம்ம வந்து அதிகமா எடுக்கணும். பதிவுகள் நம்மளை தடுக்கும். அது கடந்து போனாதான் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். எப்ப நம்ம முயற்சி எடுத்துட்டோமோ கண்டிப்பா அதுக்கு வெற்றி உண்டு. கிருபாநிதி அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம். ஐயா, வாழ்க வளமுடன். எனக்கு என்ன தோணுனா, வயது கூடிட்டே போகுது, இன்னமும் இந்த நிலையிலே இருக்கமே அப்படின்னு தோணும் ஐயா. நன்றி ஐயா. கண்டிப்பா அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. வயதை நீங்க வயது மட்டுமே நீங்க பார்க்காதீங்க. நீங்க எப்போ அதை வந்து இறைவன் கிட்ட அந்த அப்ளிகேஷனை போட்டுட்டீங்களோ நிச்சயம் நம்முடைய காலம் முடிவதற்குள் அதற்கு விடை கிடைக்கும். கொஞ்சம் பொறுமை அவசியம். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சந்திரமா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ஆளுக நிறைய இருக்காங்க. வாழ்க வளமுடன். உமையாலம்மா, வாழ்க வளமுடன்மா. உமையாலம்மா, நீங்க அடுத்து கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இப்ப சொன்னீங்களாங்க அந்த கதை ஒண்ணு சொன்னீங்க கடைசியாங்க ஐயா. அதுல அந்த இளவரசன் வந்து அந்த முயல் போன பாதையிலே போறான். அப்புறம் கடைசியில அந்த உள்ளுணர்வு இறைநிலை உணர்த்துறதுல அவன் வந்து திருப்பி வந்துடுறான். அதுல வந்து அந்த கதை சொன்னீங்க ஐயா. இப்ப வந்து நம்ம வாழ்க்கை பாதைனா அது எப்படி வழிகாட்டுதோ அதுபடி போயிட்டு இருக்கணும், நடக்கிறத ஏத்துக்கணும் அப்படிங்களா ஐயா? அந்த வாழ்க்கை பாதை எல்லாருக்குமே வந்து சரியான வழிதான் காமிக்கிறது. நாம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, புலன்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து மாத்தி போக சொல்லும் உங்களை. சரிங்க ஐயா. புலன்கள் சொல்றதை நீங்க கேட்க கூடாது, நீங்க சொல்றதுதான் உங்க புலன்கள் கேட்கணும். அதை கொஞ்சம் மாத்திட்டாலே போறோம், எல்லாமே சரியாயிடும். அதுதான் இன்னைக்கு ஸ்பீச்சினுடைய முழு தாத்பரியமே. சிறப்பு சிறப்புங்க சிறப்புங்க. நன்றிங்க ஐயா. நன்றிமா, வாழ்க அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர் ஹேமலதா அம்மா, வாழ்க வளமுடன். கல்யாணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. அருமையா இருந்தது ஐயா. அது வந்து கவலைகள் ஏன் வருதுங்கிறத சூப்பரா விளங்க வச்சிங்க. நம்ம இனிமே இது மனசை ஏத்துக்காதனாலதான் கவலைகள் வந்து ஏத்துக்க முடியல அப்படிங்கறத புலன்களை வந்து கட்டுப்படுத்தி இருந்தா அது வழியா போகாம இருந்தா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாங்கிறது ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய விஷயத்த உணர்த்திருக்கீங்க ஐயா. ரொம்ப மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. உங்களை உரை நான் வந்து டெய்லி கேட்டுட்டு இருக்கோம் 11 மணிக்கு எல்லா பேராசிரியர் பேசுறத. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா இன்னைக்கு இந்த உரை. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்ப காயக்கல்பம் பண்ணும்போது நம்ம கையை இடுப்புக்கு சப்போர்ட் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து கையை அழுத்தி வைக்கணுமா இல்ல சாதாரணமா சப்போர்ட் மாதிரி வச்சுக்கிட்டா போதுங்களா ஐயா? நீங்க அழுத்தம் கொடுக்கறது அந்த பிரஷர் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரிங்க ஐயா. இடுப்புல அந்த உணர்வு இருக்கணும், இடுப்புல அழுத்தி வச்சிருக்கிற உணர்வு தெரிஞ்சா போதும். சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஐயா. இப்ப கபாலபதி வந்து மகரிஷி வந்து பிரஷர் பிபி பிரஷர் இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஐயா. கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க. மெதுவா பண்ணலாங்களா ஐயா? மெதுவா பண்ணுங்க. நோயை ஏன்னா பயிற்சியை கொண்டாடுங்க, நோயை கொண்டாடாதீங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? மெதுவா பண்ணுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் உங்களோடது எல்லாம் இந்த வருது ஜீவ ஆரோக்கியத்துல வருது இல்லைங்களா ஐயா, அது ஒவ்வொரு விஷயமா நாங்க இப்ப இது தலைவலிக்குன்னா அது வந்து அந்த தனியான ஒரு இது வெப்சைட் இருக்குங்களா ஐயா, இல்ல பொதுவா ஜீவ ஆரோக்கியம் போட்டாவே எல்லாமே வந்துருங்களா ஐயா? வரும். கொஞ்சம் தான் ஐயா வருது, ஒரு சில இதுதான் வருது. வரும். நீங்க அதுல ஷார்ட்ஸ்னு போய் செலக்ட் பண்ணி பாருங்க, வரும், நிறைய வரும். நன்றிம்மா. அடுத்து கல்யாணி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. ஐயா புத்தாண்டு வாழ்த்துக்களைங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நீங்க வந்து எப்ப நீங்க வந்து
பேச ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்துதான் நாங்க ஆத்மாவை பத்தியே உணர ஆரம்பிச்சோங்க. அதுக்கு முன்னால வந்து எங்களுக்கு வந்து செய்வோம் எல்லாமே வந்து ஏதோ உடற்பயிற்சி அந்த மெடிடேஷன் இதெல்லாம் செய்யறோங்கிற சிந்தனை தான் இருந்தது ஒழிய ஆத்மானா என்னன்னு உணர்வே வந்து எங்களுக்கு நீங்க பேச ஆரம்பிச்சப்ப இருந்துதான். நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கொரோனா வந்து வந்தப்ப இருந்தே எது நினைச்சாலுமே இப்ப வந்து எங்களுக்கு உடலுக்காக புலன்களுக்கான விஷயமா நாங்க எடுத்துக்கிறது இல்ல. ஆத்மா வந்து சந்தோஷமா நீங்க இன்னைக்கு பேசின பேச்சு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு. அதை வந்து நான் எப்ப இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்போ ஒரு 5 வருஷமா அந்த சிந்தனையில தான் நாங்க ஒவ்வொரு செயலுமே செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கோங்க. இந்த சந்தோஷங்கிறது வந்து நீங்க இன்னைக்கு சொன்னீங்க இல்லைங்க புலன்கள் வழி இல்லை அப்படின்ட்டு. இப்ப நம்ம எண்ணங்கள் போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா எண்ணங்கள் ஒரு விஷயம் நம்ம இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போட்டுட்டு அது நடக்கும்போது அது அனுபவிக்கிற சந்தோஷமும் இதே சந்தோஷம் தானங்க, ஆத்மா சந்தோஷமா இல்ல? அதுதான் கேக்குறேங்க. நல்ல கேள்வி. அதாவதுங்க, நீங்க வந்து எண்ணத்தை போடுறீங்க பாருங்க. அந்த எண்ணத்தை போடும் பொழுதே மகர்ஷி சொல்ற கவியை ஞாபகம் வச்சுங்க. எண்ணத்தை போடும் பொழுதே உள்ள இருந்து கேளுங்க, அந்த எண்ணம் சரியான எண்ணமான. அந்த எண்ணம் எந்த எண்ணம் போடுறீங்களோ அது போட்ட இடத்துக்கு போய் நிக்காதீங்க. சரிங்க. அது உள்ளுக்குள்ளேயே நின்று அந்த கேள்வி கேட்டுட்டீங்கன்னா உண்மையா அந்த சந்தோஷம் நமக்கு தேவையா இல்லையான்னு உள்ளே சொல்லிடும். ஆரம்பிக்கிற இடத்துலயே கேட்கணும் நீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து எதை நோக்கி போகுதோ அந்த இடத்துல நின்றுட்டு அதை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்காது. அப்போ வந்து அந்த உண்மையான சந்தோஷம் வராது. அப்போ மனசு பலவீனம் ஆயிடும். அதுல வர துன்பத்தை மனசு ஏத்துக்காது. அது முதல்லயே தடுத்துடும். சரிங்களா? ஓகே ஓகேங்க, நன்றிங்க. இப்ப இங்க அம்மா கிட்டதான் சொல்லுங்க. வாழ்க வளமுடனுங்க. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிவி பவித்ரா அம்மா, வாழ்க வளமுடன். பவித்ராமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் சந்திரம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிகவும் அருமையான சிந்தனை ஐயா, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் ஐயா. எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்போம் ஐயா. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் சாரிம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து 11:20க்கே ஹேண்ட் ரைஸ் சிக்னல் போட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு, போயிடுச்சா தெரியல. அது உங்களுக்கு ஏதாவது சிக்னல் இருக்கும். சரி, இப்போ அது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, நன்றியா. எனக்கு கேள்வி என்னன்னா, ரொம்ப அருமையா சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் பற்றி நல்லா பேசுறீங்க. கடைசியில் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பையனுடைய காலுக்கிழையே பாறை இருக்கு, அதை விட்டுட்டு பையன் கஷ்டப்பட்டு அது கலை மேலே ஏறி உட்காந்தான்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல அருமையான கதையாது. இந்த தலைப்புக்கு ஏற்ற கதையா இருந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ நம்ம வந்து தவம் செய்யற உட்காடுறோம். அப்போ வந்து இட தூய்மை, அருளாற்று பாய்ச்சதெல்லாம் 3 முறை சொல்றோம். அப்புறம் தவ முடிவுல அமைதி 3 முறை சொல்றோம். ஏன் இந்த 3ங்கிற கணக்கு? ரைட். வாழ்க வளமுடன். அதாவதுங்கய்யா, நம்ம மனசு வந்து இந்த மனிதன் அப்படின்னு சொன்னாலே இந்த மனசுன்னு நம்ம சொல்றோம். மனம் இதமானவன் மனிதன் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மனம் வந்து எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா இருக்காது. இது எப்பவுமே வந்து ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். மனதனுடைய சுபாவம் ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு இருக்கும். இந்த மனசு என்ன பண்ணுவிட்டா எப்பவுமே வந்து புற உலகத்தோடு தான் தொடர்பு கொண்டு இருக்கும். அப்போ புற உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மனசை வந்து நம்ம அக உலகத்துக்கு திருப்பணும். திருப்பறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ஒரு தடவை சொல்றது, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு நம்ம சொல்றோமா? இது வந்து முதல்ல உடல் அளவுல புற உலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு உடல் அளவுல வரணும் உள்ளுக்குள்ள. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்ப உடல் கடந்து உள்ள மனசு வரைக்கும் போகணும். 3வது முறை நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, உயிர் வரைக்கும் போயிடணும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ண, அப்படி சுருக்கி 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 உள்ள போனாதான் அதனோட நீங்க இணைய. தான் 3 முறை சொல்றோம். ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நீங்க இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல என்ன பண்றீங்க, என்ட்ரன்ஸ் உள்ள போறீங்க. முதல்ல வந்து அந்த கொடி மரத்தை வணங்குறீங்க. மனசு கொஞ்சம் அமைதியாகும். அதுக்கப்புறம் அந்த துவாரபாலர்கள் சுஷ்டு இருக்கிற அந்த இஷ்ட தேவர்கள் இவங்களாம் வணங்குறீங்க, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு அடுத்த சன்னதி போவீங்க, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். கடைசியில் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகும்போது நீங்க சுத்தமா அமைதி ஆயிடுறீங்க இல்லையா?
ஆமா. அந்த அந்த மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்து உடல் கடந்த ஒரு நிலைக்கும் முதல் தடவை, ரெண்டாவது தடவை மனம் கடந்த நிலைக்கும், மூணாவது தடவை வந்து அந்த உயிர் கடந்த நிலைக்கும் போயிட்டாலும் அடுத்து என்னது ஆத்ம தரிசனம் தான். அதனாலதான் 3 முறை சொன்னோம். அதைத்தான் வந்து நம்ம பாருங்க யோக சாஸ்திரங்கள் சொல்றதுலயும் பாருங்க, ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி 3 முறை சொல்லுவாங்க. அது ஏன் 3 முறை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து வேற்று உயிர்களிடமிருந்து பாதுகாப்பு, தற்செயலான விபத்திடமிருந்து பாதுகாப்பு, இயற்கை சீற்றங்களிடமிருந்தும் பாதுகாப்பு. எதை நம்ம செய்தாலும் எனக்கு இந்த 3த்துல இருந்தும் பாதுகாப்பை கொடு அப்படின்னு வணங்குறோம். அதனாலதான் வந்து உடல் கடந்து மனம் கடந்து உயிர் கடந்த நிலையில பண்றோம். அதனாலதான் இதெல்லாம் வந்து 3 தடவை சொல்றேன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. இப்போ வந்து நம்ம எது செஞ்சாலும் நம்மளுடைய ஆத்மா மனசாட்சியா இருந்து கவனிச்சுட்டு இருக்கோம், நம்ம கரெக்ட் பண்ணாதுங்கிறோம். அது வேலையா கவனிச்சுக்கிறோமா? கரெக்ட் பண்ணாது நம்மள மனசாட்சி? இன்னொரு தடவை சொல்லுங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்ம செய்யற எல்லா செயலையும் பார்த்துன்னு தான் இருக்கோம். அது நம்மளை கரெக்ட் பண்ணாதுன்னு சொல்றோம். அது வேலையே சும்மா தான் பார்த்துட்டு இருக்குமா? நம்மளை கரெக்ட் பண்ணு சொல்லாதா? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, மனசாட்சின்றது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சாட்சி பாவம் மட்டும்தான். அந்த சாட்சி பாவம் வந்து நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் உள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒன்றுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. நோவே கனெக்ஷன். நீங்க ஒண்ணு செய்யறீங்கன்னா அது உங்களுடைய கர்மா. ஆனா அது பின்னாடி இருக்கு பாருங்க, அதனுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும். அந்த வாய்ஸை கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அது பண்ணுன்னு சொல்றதா பண்ணாதேன்னு சொல்றதான்ற வாய்ஸ் கேட்கும். அதைதான் நம்ம தெய்வத்தின் குரல்னு சொல்றோம், டிவைன் வாய்ஸ். அப்ப நீங்க அதை எப்ப நீங்க அதை கேட்க முடியும்னு அதான் இன்னைக்கு காலையில சொன்னது, நாம் பேசுவதை நிறுத்த வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும் சொன்னது அதுக்குதான். ஆமா, நம்ம பேசுறத குறைச்சிக்கிட்டாலே உள்ள இருக்கிறது நம்மளால லிசன் பண்ண முடியும். அப்ப வந்து அது என்ன சொல்ல வருதுன்றது நம்ம காதால கேட்க முடியும், அது உள்ளுக்குள்ள கேட்க முடியும். அந்த வாய்ஸ் பை வே ஆஃப் வைப்ரேஷன் சொல்லுவோம், அதை மகான்கள் சொல்றது. அந்த வைப்ரேஷனே ஒரு மொழி. அதை உணர்ந்தவர்களுக்கு அது செய்யன்னு சொல்றதா செய்யாதுன்னு சொல்றதான்றது தெரியும். அது அனுபவத்துலதான் சொல்ல முடியாது. சரிங்க, ரொம்ப நான் விளக்கம் கொடுத்தீங்க. தயவு மன்னிச்சுங்க, 2 கேள்வி கேட்டு வெயிட் பண்றாங்கய்யா. நன்றியா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பாக அருள்நிதி சிவசக்தி இலங்கையிலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ங்கிற வார்த்தையே சந்தோஷமான வார்த்தை தானே ஐயா. ஒவ்வொரு நாளும் சொல்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வார்த்தை ஒண்ணு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களோட பேச்சு ஒண்ணுமே சிறப்பா இருந்துச்சுங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, ஒண்ணும் இல்ல நிறைய இருக்கு ஐயா. 9 மயம் தவம் செய்யறோம் தானே ஐயா, அந்த டைமுக்குள்ள ஐயா உடல் வந்து அதிர்வு ஏற்படுதுங்க ஐயா. உடம்பு உள்ளுக்கால ஒரு அதிர்வு, அது சரியாங்க ஐயா? என்ன மாதிரிங்க? நல்லது தானே. சரிங்க. அதிர்வை உணர்ந்தீங்கன்னா நல்லதுமா. அதிர்வு ஐயா தலையில இருந்து அப்படியே கீழே போகுதுங்க ஐயா, ஒரு அதிர்வு. நல்லதுதான். வான்காந்த ஆற்றல் வந்து நல்லா உடலுக்குள்ள வந்து காஸ்மிக் எனர்ஜி நல்லா உள்ள இறங்கி சக்கரங்களை வந்து தூய்மைப்படுத்துதுன்னு அர்த்தம். நல்லதுதான், குட் சைன். சந்தோஷம் ஐயா. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டாங்க ஐயா, இப்ப தீட்சை கொடுக்குறோம் தானே. இப்ப எனக்கு ஏற்பட்ட விஷயம் ஒண்ணுங்க ஐயா, தீட்சை கொடுக்குற டைமுக்கு ஐயா அந்த குருவோட ஆசீர்வாதம் பண்ணுவார் தானே, அந்த மாதிரி நம்ம செய்யணும் தானே. அப்படி செய்யக்கூடாதுங்க. என்னோட இடது கை வந்து ஐயா நடுக்க வருதுங்க ஐயா. வலது கை இல்ல, இடது கை இந்த இப்படி செய்யற டைமுக்கு ஐயா எனக்கு நடுக்கம் ஏற்படுதுங்க. என்ன ஐயா செய்யறது? ஆதிமுத்திரை வச்சுக்கிட்டு இடது கையை மூடி இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. சரிங்க. ஆதிமுத்திரை வச்சுக்கிட்டு அப்படி மூடி வச்சுன்னா நடுக்கம் வராது. அந்த இப்படி செய்யறோம் தானே, மகரிஷி மாதிரி ஆசீர்வாதம் பண்றாரு தானே ஐயா. மகரிஷி நீங்க தீட்சை கொடுக்கும் போது தானே கேக்குறீங்க? ஆமா ஐயா. ஒருத்தருக்கு நீங்க தீட்சை கொடுக்கும் போது இடது கை பின்னாடி மூடி வச்சுப்போம் நம்ம எல்லாரும். சரிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நர்வஸ் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லும் பொழுது இந்த ஆதிமுத்திரை இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படி மூடி வச்சுங்க, இப்படி வச்சுக்காம இப்படி வச்சுக்கோங்க. அந்த உங்களுக்கு அந்த நடுக்கம் வராது உங்களுக்கு. அந்த 2 கை பிளஸிங் கொடுப்பாருங்க ஐயா, பிளஸிங் கொடுப்பாரு. அந்த மாதிரி டைம் தாங்க ஐயா. அந்த மாதிரி டைம்லயா? அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு உடம்புல ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். என்ன ஐயா செய்யணும்? உங்க உடம்புல என்ன வீக்னஸ் நீங்க தான் பார்க்கணும். உடம்புல வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தாலோ சிகப்பு ரத்த அணுக்கள் கம்மியா இருந்தாலும் அது இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா உடனே சரிப்படுத்திடலாம். சரிங்க சரிங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா.
வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா என்னுடைய கேள்வியா, இப்ப வந்து நான் பாதியில தான் கேட்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு. ஒரு சிலர்கிட்ட பேசும்போது நமக்கு சந்தோஷத்தினால ஒரு மாதிரி மண்டை வலிக்கிற மாதிரி தோணுது. இதே ஒரு சிலர்கிட்ட பேசும்போது கோவப்படும் போது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. அத வந்து அந்த மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. இது நம்ம செய்யறது தப்பு தான் அப்படின்னு தோணுது ஐயா. அதை மாத்திக்கணும், அதுவும் ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அதுக்கு என்னையா பண்ணும், அது ஒண்ணு. அப்புறம் வந்து உடல் ஃபுல்லாவே நம்ம வந்து ரத்தத்தை வந்து இப்ப சுண்டி விட்டா எப்படி இருக்கும், 3 தடவை இப்ப சுண்டா நமக்கு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி உடம்பு எங்கேயாவது அந்த மாதிரி ஆகுது. அது ஏன் ஆகுது? இது 2 கேள்வி தான் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் கேள்விக்கு அதுதான் நான் சொன்னேன். நீங்க வந்து சில பேர்கிட்ட வந்து மனசு ஏத்துக்குது, இன்னொரு இடத்துல மனசு ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். சாத்திரம் சத்தியமா, மனதினுடைய பலவீனம் சத்தியமா, நீங்க ஆராய்ச்சி பண்ணாதான் உங்களுக்கு விடை கிடைக்காது. புரியுதுங்களா? நீங்க ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் மனசுதான் உண்மைன்னு நீங்க நினைப்பீங்க. ஆமா, அத வந்து நீங்க வந்து கடந்து போனாதான். அப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னா, நீங்க உடல் மனம் இந்த நிலையில தான் இருக்கிறீங்க. இந்த ரெண்டும் கடந்து இன்னும் உள்ள போகணும். 3வது நிலை தான் அந்த ஆத்ம நிலை. புரியுதுங்களா? சரியா? அந்த நிலைக்கு போகணும் நம்ம. புரியுதுங்களா? 2வது வந்து இந்த உடம்புல வந்து ஒரு மாதிரி இந்த ஷாக் அடிக்கிற மாதிரி உணர்வு இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி உணர்வு வருது. அந்த இடத்துல மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே வந்து ஜீவகாந்த விரயம் கொஞ்சம் அதிகமா இருந்தான்னு பாருங்க. உடல்ல எந்த உறுப்புல அது மாதிரி இருக்குன்னு பாருங்க. ரிலாக்ஸேஷனும் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரும் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை பண்ணுங்க, சரியாயிடும் அந்த இடத்துல மனசை வச்சு. சரியா? மிக்க நன்றி ஐயா. நன்றி. நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன் ஐயா, இன்னைக்கு கேட்க முடியல. நன்றி அம்மா. சந்திராமா நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிர்மலாமா வாழ்க வளமுடன்மா. ஐயா இன்னும் ஒரு 8 பேர் இருக்காங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் என்னால கேட்க முடியலைங்க ஐயா. ஆனா எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் கேட்டு பயிற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க ஐயா. அதுக்காக பெரிய நன்றிகள் ஐயா. இன்னைக்கு வந்து என்னோட கேள்வி வந்து முடக்கவாதம் வந்தவங்க வந்து நம்ம எக்ஸசைஸ்ல எது நிறைய பண்ணலாங்க ஐயா? என்னோட காயகல்பம், மகராசன பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கபாலபதி, இதெல்லாம் சிறந்த பயிற்சிகள். காலையில சாயங்காலம் 2 வேளை பண்ண சொல்லாங்களா ஐயா? பண்ண சொல்லலாம் ஐயா. அப்புறம் தினமும் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க ஐயா. அதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பா நானே பண்றேங்க ஐயா. அதை செஞ்சு முடிச்ச பின்னாடிதான் நான் அதை உணர்ந்து எனக்கே தெரியுது நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அதுவும் நமக்கு உதவிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நான் இதை பண்ணிருக்க கூடாது. எடுத்துக்காட்ட ஒரு கோவப்படுறது, தன்முனைப்புனால, இல்ல அக்செப்டன்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணிடுறேங்க ஐயா. பண்ண பின்னாடி பளிச்சுன்னு தெரியுது, அதுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்குது ஐயா. அது பண்ணிட்ட அப்புறம் மனசு ரொம்ப பாதிக்குதுங்க ஐயா. என்ன பண்றதுங்க? ஆகினை தவம் நல்லா பண்ணுங்கம்மா. சரிங்க. ஆகினை தவம் நல்லா பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுமா. சரிங்க. விடை உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. சரியா? சரிங்க. இப்போ அவங்கள நம்ம மனசு பாதிக்க வச்சுட்டோம்னா எப்படிங்க அதுல இருந்து வெளியே வருது? அவங்க கிட்ட நான் என்ன மனசார மன்னிப்பு கேளுங்க. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவம்மாளம்மா வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. கிட்ட பேசுங்கம்மா. அம்மையப்பா வாழ்க வளமுடன். அம்மையப்பா வாழ்க வளமுடன்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அம்மாவுக்கும். மிக்க நன்றிமா. ஏன்னா லேட்டா சொல்றேன், மன்னிச்சுக்கங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா, எப்பயும் போலயே சிறப்பு. நாங்களும் விரைவில் ஆன்ம தூய்மை அடைந்துருவோங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உரைய அப்படி கேக்குறப்பயே எங்களுக்கு சில உணர்வுகள் எல்லாம் வருது. அத வெளியில சொல்ல முடியலங்க ஐயா. ஆமா ஆமா. அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப சாப்பிட்ட அப்புறமா கொஞ்ச நேரத்திலயே இப்போ ஒரு 1 வீக்காங்கய்யா இந்த நம்ம கடகடா கடகடான்னு ஒரு இரைச்சல் சத்தம் கேக்குதுங்கய்யா. சரியான நேரத்துல சாப்பிடுறீங்களா? ஓ அது வேற இருக்கு. சரியான நேரத்துல சாப்பிடலன்னா மாதிரி ஒரு இரைச்சல் வரும். சரியான நேரத்துல சாப்பிட்டுருங்கம்மா, அது சரியாயிடுமா. அது சரிங்க ஐயா. வளமுடன் ஐயா. நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுறேங்க ஐயா. கண்டிப்பா. அப்புறம் எனக்கு ஏதாவது குட் நியூஸ் சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சந்திராமா
நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளம். உங்கள்ட்ட பேசணும், நான் போன்ல பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க. செல்வராஜ் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஐயா கிட்ட பேசலாம். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. செல்வராஜ் ஐயா. ஜோதிபாஸ், வாழ்க வளமுடன். ஜோதிபாஸ், உங்களுக்கு அன்மிட் கொடுத்திருக்கு பாருங்க, நீங்க பேசுங்க ஐயா கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் இந்த அறிவு திருக்கோயிலுக்கு வந்து 6 மாதம் தான் ஆகுது ஐயா. பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஐயா. எனக்கு உங்களோட ஸ்பீச்சை தொடர்ந்து யூடியூப் மூலமா கேட்டு ரொம்ப நிறைவடைந்துட்டு வர்றேன். ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, அதை மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறது ஐயா. இப்போ ஐயா, நம்ம உடற்பயிற்சியெல்லாம் முடிச்ச பிறகு வழக்கம் போல ஒரு வாக்கிங் போவோம் ஐயா கிரவுண்ட்ல. அதுல வந்து மைதானத்துல வந்து வலது இடதா சுத்திட்டு இருக்கிறது, இடது வலதா தான் எல்லாரும் சுத்துறாங்க. நம்ம இடது வலதா சுத்திக்கிட்டு இருக்கோம். அது சரியா தவறா ஐயா? இல்ல, நாம எப்பவுமே வந்து உள்ளுக்குள்ள போறது வந்து உள்ளுக்குள்ள போற பிளட் சர்க்குலேஷன் வந்து வலம் இருந்து இடமா போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க எங்க நீங்க அங்க வாக்கிங் போனாலும், ஒரு கோயிலுக்கு போனா எப்படி போவீங்க? கோயில்ல வலம் தான் சரியா? அந்த மெத்தட்லயே பண்ணுங்க போறோம். சரிங்க, நல்லதுங்கய்யா. அது ஒரு சந்தேகம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஏகே பத்மாவதி அம்மா, வாழ்க வளமுடன். பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, எனக்கு வந்து கால்ல ஆபரேஷன் பண்ணி 7 மாசம் முடிஞ்சிச்சுங்க ஐயா. பிசியோதெரப்பி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப பிசியோதெரப்பி நிறுத்திட்டேன். இப்ப 1 வாரமா உடற்பயிற்சி முழுசா செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. அதுவே கண்டினியூ பண்ணலாமா, இல்ல பிசியோதெரப்பியும் செய்யணுங்களாங்க ஐயா? என்ன பிரச்சனை? கால்ல அடிபட்டு ஆபரேஷன் பண்ணிருக்குங்க ஐயா. பிளேட் வச்சிருக்கு கெண்ட கால்ல, இடது பக்கம் கால்ல. இல்ல 6 மாசம் ஆயிடுச்சு, 7 மாசம் ஆயிடுச்சு. அப்போ முடிஞ்சிருச்சுங்க ஐயா முழுசா. சரி, அந்த பிசியோதெரபிஸ்ட் அந்த பெண்ட் பண்றதெல்லாம் பண்ண சொல்றாங்களா? அது வந்து கால் மடக்கி நீட்டுறதெல்லாம் சொன்னாங்க ஐயா. உட்கார்ந்து எந்திரிக்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டேங்க ஐயா. ரைட். அப்ப இன்னொரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. 9 மாசம் ஆகட்டும். என்ன பிளேட் வச்சிருக்குன்னு சொல்லும்போது ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க. இன்னும் 2 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு பயிற்சி பண்ணாங்களா? 2 மாசம் மிச்ச பயிற்சி எல்லாம் பண்ணுங்க. அந்த கால் பெண்ட் பண்றது மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு மிச்ச பயிற்சி எல்லாம் பண்ணுங்கன்ற. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. தியானம் எதுங்க ஐயா செய்யலாம்? தியானம் எல்லா தியானமும் பண்ணலாம். எல்லா தியானமும் பண்ணுங்க. நித்தியானந்த தவம் நல்லா பண்ணுங்கம்மா. சரிங்க. நன்றி அம்மா. அடுத்து செல்வராஜ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். செல்வராஜ் ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. ஐயா நீங்க பேசலாம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார், எனக்கு நான் வந்து ஒன்று மேலே நான் ஜாப் பண்ணிட்டு வந்துருக்கேன். யூடியூப் பார்த்துட்டுறேன், கதை பண்ணிட்டுறேன். அதில் வந்து எனக்கு ஜாபம் வந்து உணர்வு வர மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? என்ன எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க மனவளக்கலையில? வந்து மனவளக்கலையில் 2வது அகத்தாய்வு வரைக்குமா? 2வது முடிச்சுங்க. இப்ப என்ன தவம் வர்றியா? தவம் வந்து உணர்வு வர மாட்டேங்குதுங்க. மன்றத்துல போய் டச் வைக்க சொல்லுங்கய்யா. அப்படியா? ஆமா, நாடி சுத்தி பிராணாயாமமும் தண்டுவட சுத்தியும் நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் தவம் பண்ணுங்க, வந்துடும். அப்படியே பண்ணிட்டுருக்கேன். தவம் பண்ணுங்க. அந்த இன்ஸ்டாகிராம் கொடுக்குறாங்க இல்லையா, வந்து அப்படி பண்ணிட்டுருக்கேன். அதான் மனசு வெளில இருக்குன்னு அர்த்தம். மனசு உள்ள வரலன்னு அர்த்தம். மனசு உள்ளதான் வருது. நீங்க அதாவது நீங்க அப்படி இருந்தா நீங்க ரொம்ப கஷ்டமே படாதீங்க. கஷ்டப்படாதீங்க. அது விட்டுருங்க, அது தானா அடங்கி வரும். நீங்க ரொம்ப அடக்க நினைக்காதீங்க. அதை மன்றத்துக்கு மட்டும் டெய்லி போய் ஒரு டச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தவம் வர வரைக்கும் கண்டிப்பா வந்துடும். நன்றி. அடுத்து சபரிஷ் ஐயா, வாழ்க வளமுடன். கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு 2 கேள்விங்க ஐயா. இந்த மகராசனம் பார்ட் 1 இல்லைங்க ஐயா, எத்தனை கொஸ்டின் இருக்குங்க ஐயா? இந்த டிப்ளமா செய்துட்டு இருக்கேன். அதுல பார்ட் 1ல how many parts are there கேட்டிருக்காங்க ஐயா.
அப்போ நம்ம இந்த கை நம்ம சின்முத்திரை வைக்கிறோங்களோ அது கூட ஒரு பாட்டுங்க தானையா? என்ன 7 கொஸ்டின்? part. என்ன Sir, கொஸ்டின்? in Makarasana part 1, how much parts are there? 5, 7, 6. 7 பொசிஷன்ல தானே பண்றீங்க நீங்க? ஓகே ஐயா, ஓகே. அப்புறம் ஐயா blood how many liters ஐயா? blood around 5.5 liters. ஓகே ஐயா, ஓகே ஐயா. அப்புறம் கண்ணு திறந்து செய்யறது 3 எக்ஸசைஸ் தானங்க ஐயா? கை பயிற்சியினுடைய 6ஆம் நிலை, கண் பயிற்சி, மகராசனம் பார்ட் 2 7ஆம் நிலை, 3 இடத்துல. ஓகே ஐயா, ஓகே ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ ஐயா. அடுத்த அன்பராக சௌந்தரராஜன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. சௌந்தரராஜன் ஐயா, திருப்பி மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களே. செல்வம் ஐயா, டிகேபி செல்வம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சௌந்தரராஜன் இன்னைக்கு ஸ்பீச் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் ஒரு அம்மா வந்து தீட்சை கொடுக்கும்போது கை நடுக்கம் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆகுதுங்க ஐயா. அந்த மாதிரி ஆகும்போது அதிகப்படியான ஆற்றல் நிலத்துக்கு கரைக்கும், அது பாஸ் ஆகுதுன்னு நினைக்கும் போது உடனே அது சரியா போயிடுதுங்க ஐயா. அதிகப்படியான ஆற்றல் வரும்போது அந்த மாதிரி நடுக்கம் வருது. அதிகப்படியான ஆற்றல் அந்த நிலத்துக்கு அப்படியே எர்த்தாகட்டும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அது சரியா போயிடுதுங்க ஐயா. அதான் மனசுதான் காரணம். அதான் அந்த அம்மா வந்து கேட்டாங்க இல்லையா, அதாவது அவங்கள கேட்பாங்க இப்போ. அதனால சரி சொல்லலாம்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. நன்றி, வாழ்க. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். டிகேபி செல்வம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஸ்பீச் நல்லா இருந்தது ஐயா. நான் அரக்கோணம் ஜோதி மனவளக்கலை உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதே நேரத்துல என்னுடைய உடலினுடைய பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்லைங்க. இந்த வயிறு ஒரு மாதிரியான பிரச்சனையா இருக்குது, கேஸ் அதிகமா உருவாகுது. என்ன காரணம்னு தெரியல ஐயா. ஆனா உணவும் நான் கண்ட்ரோலா தான் எடுத்துக்கிறேன். காரணம் என்னன்னு தெரியல, அது தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா. உணவு சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியுது ஐயா. பசி எடுக்குது. பசி எடுக்குது இல்ல? ஆமாங்க ஐயா. கேஸ் ஃபார்ம் ஆகுது. எவ்வளவு நேரம் இருக்கு? அது கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆயிடுதாங்க. ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஏலாதி மாத்திரைன்னு ஒரு மாத்திரை இருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு. நன்றி. ஏலாதி தெரியுங்க. ஆமா, அந்த ஏலாதி மாத்திரை சொல்லிருக்கீங்க. ஆமா, சாப்பாடு சாப்பிட்ட உடனே, டிஃபன் சாப்பிட்ட உடனே, நைட்டு டின்னர் சாப்பிட்ட உடனே 3 வேளையும் 2 மாத்திரை வாயில போட்டுக்கிட்டு வெறும் அப்படியே சப்பி சாப்பிடுங்க, மிட்டாய் சாப்பிடுற மாதிரி. சரிங்க ஐயா. நன்றி, சரி, நன்றி, வாழ்க. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கஸ்தூரி அம்மா, வாழ்க வளமுடன். 650 ரூபாங்க. எத்தனை பேரு? கஸ்தூரிமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்பீச். ரொம்ப அருமையா. உங்களுடைய தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா. உங்களை நேர்ல பேச முடியல, இப்படி நேர்ல வந்தாச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்து சாமி அம்மா இல்லப்பா, வாழ்க வளமுடன். சாமி அம்மா, சபரீஷ் ஐயா லைன்ல இருக்கீங்களா? அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு குவிக்கான கேள்வி வந்து ஒரு மருத்துவ குறிப்புங்க ஐயா. ஐயா இப்ப என்னோட அம்மாக்கு 63 வயசுங்க ஐயா. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி தலை சுத்துதுங்க ஐயா. காலையில எந்திரிச்சாங்கன்னா தலை நல்லா கிருன்னு சுத்துது. அப்புறம் காதுல ஒரு பஸ்லிங் சவுண்ட் கேக்குதுன்னு சொன்னாங்க. நாங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ணப்போ இந்த ஆல்கலைன் பாஸ்பேட்டுங்கிற ஒரு இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒரே ஏதோ ரிலேட்டட் இஷ்யூவான்னு ஒரு கேள்விங்க ஐயா. ஆமா, கண்டிப்பா அதனுடைய ரிலேட்டட் இஷ்யூ தான். என்ன பண்ண சொல்லுங்க, நம்ம அந்த காது பயிற்சி பண்ற, நம்ம மசாஜ் பயிற்சி பண்ணும்போது காதுக்குள்ள 2 கையை விட்டு சுத்துறோம்ல. ஆமாங்க ஐயா. அதை கொஞ்சம் அடிக்கடி, அதை ஒரு நாளைக்கு அடிக்கடி பண்ண சொல்லுங்க. அதை காலையில் உடற்பயிற்சி பண்றவங்களா? இங்க கூட்டிட்டு போறேன் ஐயா. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பண்றாங்க. ரொம்ப உடற்பயிற்சி பண்றவங்களா இருந்தா அது பலன் கிடைக்கும். உடற்பயிற்சி பண்றவங்களா இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவங்களுக்கு.
இந்த பிரச்சனை வந்திருக்காது. காது 2 காதுக்குள்ள கையை விட்டுட்டு நம்ம சுத்துறோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. கிளாக் வைஸ் 3, ஆன்டி கிளாக் வைஸ் 3, கிளாக் வைஸ் 3. அதை பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. இது நிச்சயமா அந்த அல்கலைன் பாஸ்பேட்ல வந்து பிரச்சனை வரும்போது இது மாதிரி வரும். அது வந்து அன்னோன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. எதுன்னு சரியா கண்டுபிடிக்க முடியாது முதல்ல. அதனால மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும். தலை சுத்தல் இருக்கும், மயக்கம் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஆமா. அந்த இந்த பயிற்சியை முறையா பண்ணாலே போறோம். ஃபேஸ் மசாஜ் அந்த மசாஜ் பயிற்சியை ஃபுல்லா பண்ண சொல்லுங்க, சரியா? பிளஸ் டாக்டர் கொடுக்குற மெடிசன், பிளஸ் டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மெடிசன். ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நன்றி சந்தோஷ். நன்றி. நன்றி ஐயா. அடுத்தது கார்த்திகேயன் ஐயா, வாழ்க வளமுடன். சாமி அம்மா, வாழ்க வளமுடன். லைன்ல இருக்கீங்களா அம்மா? நீங்க பேசுங்க. சாமி அம்மாள் பேசுறேங்க. வாழ்க வளமுடன். ஐயோ, பேசுங்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஏன் ஐயா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து வழக்கம் போல உங்க பேச்சு சிறப்பா இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். என்னோட கேள்வி கொஞ்சம் அந்தாண்ட மருத்துவ சம்பந்தமானது. இப்போ வந்து நம்ம கிளியரன்ஸ் முத்திரைன்னு நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். நான் எனக்கு கூட கொஞ்சம் கையில டாட்லாம் இருந்ததுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சிருக்கேன். கிளியரன்ஸ் முத்திரையை பத்தி பேசும்போது உள்ளுக்குள்ள வந்து ஸ்டெம் இந்த என்னமோ அந்த கம்பி எல்லாம் வச்சவங்க எல்லாம் செய்யக்கூடாது, கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் கண் பண்ணவங்களாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சிருக்கேன். கிளியரன்ஸ் ஆப்ரேஷன் செய்யலாமாங்கய்யா? அது வந்து அந்நிய பொருள் இருந்தா வெளியேற்றிடுன்னு சொல்றாங்களே, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஐயா. எனக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுமா? போன ஜூன் மாசம் பண்ணிட்டாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை பண்ணலாங்களா? கேட்ராக்ட் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் பண்ணு. சரி. கேட்ராக்ட் பண்ணி லென்ஸ் வச்சிருக்கேங்க ஐயா. 6 மாசத்துக்கு ஆயிடுச்சு. தாராளமா 3 மாசம் சொல்றேன், நீங்க 6 மாசம் ஆயிடுச்சு, தாராளமா பண்ண. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா. சந்திராமா, நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா, நீங்க பேசிட்டீங்கல்ல? கார்த்திகேயன் ஐயா பேசல மேடம். வாழ்க வணக்கம் ஐயா. வாழ்க ஐயா, என்னோட முழங்கையில 2 mm அளவுல ஒரு 3 கொழுப்பு கட்டி இருக்குங்க ஐயா. அதை எப்படி போக்கலாம் ஐயா? நீங்க வந்து சித்தா மெடிக்கல் ஷாப்ல வந்து கொடிவேலி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. சரிங்க ஐயா. அந்த கொடிவேலி தைலத்தை வாங்கிங்க. கொடிவேலி தைலத்தை வாங்கி அந்த கொழுப்பு கட்டி எங்க இருக்கோ அந்த இடத்துல மேல வந்து அந்த எண்ணெய் அப்படி தடவுங்க. தடவிட்டு பாருங்க, நல்லா அப்படி அழுத்தி ஜென்டில் மசாஜ் அழுத்தணும். அதே நேரத்துல ஜென்டிலா பண்ணணும். அப்படி சரிங்க ஐயா. சரிங்க. 10 நிமிஷம் அந்த கட்டி எப்படி வந்து கொடிவேலி தைலத்து கொழுப்பு கட்டி மேல வச்சு தடவிட்டே இருங்க. 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன காட்டன் துணியில கல் உப்பு கொஞ்சம் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நல்லெண்ணெயில அந்த உப்பு மூட்டையை நல்லெண்ணெயில எடுத்து தூச்சி எடுத்துருங்க. சரிங்க ஐயா. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த கொடிவேலி தைலம் அந்த கொழுப்பு கட்டில ஊர்ன இடம் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுல என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு அம்மாவிட்ட சொல்லி தோசை டவா வந்து அடுப்புல ஏத்த சொல்லிட்டு இந்த கல் உப்பு மூட்டை இருக்குல்ல எண்ணெயில தோச்சுது, ஆமாங்க ஐயா, அதை தோசை டவால வச்சு சூடு உங்களுக்கு தாங்குற சூடு அந்த எண்ணெய் வச்சு கல் உப்பு மேல வருங்க. எவ்ரி ஆல்டர்னேட் டே கொடுங்க, 3 தடவை கொடுங்க. பேசுறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கைப்பயிற்சியினுடைய நிலை 3, 4, 5. சரிங்க ஐயா. 40 ரொட்டேஷன் சுத்துறோம் இல்லையா கைகளை மொத்தம்? ஆமாங்க ஐயா. அந்த பயிற்சி வந்து கொழுப்பு கட்டிகள் வராமல் தடுக்கும். சரிங்க, அது பண்ணிட்டு தான் இருக்கேங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. முடிச்சுக்கலாம். யாரோ ஒரே ஒரு அம்மா இருக்காங்களே, அது இப்ப லேட்டஸ்டா கை தூக்கிட்டே இருக்காங்க ஐயா. நமக்கு ஆல்ரெடி திருப்பியும் போயிட்டாங்க. சரிம்மா, வாழ்க, முடிச்சுக்கலாமா? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே